அதாவது நம்ம சுயநலத்துக்காக நம்ம செய்யக்கூடிய தப்பு எப்படி நம்ம தலையில திருப்பி வந்து விடியுதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். இனிமேயாவது பட்டாச்சாரியார்கள் சிவாச்சாரியார்கள் இந்த தவறுகளை செய்யாதீர்கள். இப்போ கட்சி பணத்தை ஏன் கொடுக்கணும்? அது நாங்கள் திருடுனது எங்களுக்கு மட்டுமே, நாங்களே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப வேண்டும், அதனால நாங்கள் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டம், அதனால கவர்மெண்ட் பணத்தையே நம்ம செலவு பண்ணிட வேண்டியது தானே. இனி அது என்னைக்கு எப்படி சமைஞ்சது எப்படிங்கக்கூடிய பாட்டை போட்டு இதன் கருத்தாழத்தை விவரின்னு என்னைக்கு மாணவர்கள்ட்ட கேட்க போகிறாங்களோ தெரியலை. இதுக்கு இடையில என்ன இருக்குது, 2 நாளைக்கு இடையில இப்போது KKSSR ராமச்சந்திரன் அங்கே போகும்போது திமுகவுக்குள்ள அந்த நகர செயலாளர், இப்போ செயலாளர் முன்னாள் செயலாளர் தெரில, அவர் பழைய வார்டு கவுன்சிலராக இருக்கு, அவர் ஒரு துலுக்க சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னான்னா, KKSSR சொல்ல, ஐயா பாருங்கள் அது இடிஞ்சு விடுற மாதிரி இருக்குது, அதனால் இதனால் மக்களுக்கு இது வரும், அதனால் மொத்தத்துக்கு இதை அகற்றிருங்க. அப்போ நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டை நாங்கள் படையெடுத்து துலுக்க நாடாக்குவோம், இதுதான் எங்களது நோக்கம்னு ஒருத்தன் சொன்னதுக்கப்புறம் இதுவரை அவன் ஏன் கைது செய்யப்படவில்லை? அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் நாங்கள் அழிப்போம், அர்த்தம் தானே? அப்போ இந்த நாட்டில் உள்ள இந்துக்களை அழித்து நான் துலுக்க நாடு ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவேன்னு சொல்லக்கூடியவனை இதுவரை இந்த தமிழ்நாடு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததின் காரணம் என்ன? இந்த பிரஸ்டின் யூனிவர்சிட்டியோட 2 தமிழ்நாடு அரசுக்குள்ள பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. அது யாருக்கா தெரியுமான்னா, ஒன்று பாரதியார் பல்கலைக்கழகம், இன்னொன்று மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகம். பிலால் பிலிப்புங்கக்கூடியவனால் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த பிலால் பிலிப்புக்கு பல நாடுகளுக்குள்ள, பாகிஸ்தானுக்குள்ள கூட பிலால் பிலிப்புக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அவன் அவ்வளவு பயங்கர மத அடிப்படைவாதத்தை சொல்லி கொடுத்தா அங்கே சாதாரண அரசு இருக்க முடியாதுன்னு பயந்து சொல்லக்கூடிய பயங்கரவாதி. அவனுக்குள்ள பல்கலைக்கழகத்துக்குள்ள யாரிடா MOU போட்டிருக்காங்கன்னா, பாரதியார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகத்து இன்னும் அது ஒரு விசேஷமான பல்கலைக்கழகம். அப்போ இதை வச்சு நான் ஒட்டுமொத்த தமிழனும் கைபர் போலன் வரணும் உங்களை மாதிரி நான் முட்டாத்தனமாக சொல்ல முடியுமா? எனக்கு எங்கள் அப்பா யார், என் ஊர் என்னன்னு எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் அப்பா மேலேயும் தாத்தன் மேலேயும், அதனால எனக்கு எங்கள் ஊருக்காரன்னு நம்பிக்கை இருக்குது. எவனுக்கு நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு தான் அடுத்தவனுக்குள்ள அப்பா யாருங்கிற ஆராய்ச்சிக்கு போவான். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ அந்த ரிப்போர்ட்டில் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகை, அதில் இன்றைக்கி இந்த ஆர்டிக்கிள் ஏதோ நேத்தியோனோ வந்திருக்கு, அதை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. கப்பல் அங்கேருந்து வந்தது, அழகங்குளத்துலேருந்து இப்படி உள்ளே வந்தது, இங்கே வந்து. சரி, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? அழகங்குளத்தில் இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. சரி, அழகங்குளம் சைட்டு அதுக்கப்புறம் ஏன் யாரும் பெருசாக எக்ஸ்கவேட் பண்ணலை? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் ஆபாச நடனம், பாரம்பரிய அர்ச்சகர்கள் கண்டனம். உணவுப் பொருட்கள் சப்ளையில் சிக்கல், தடுமாறும் மதிய உணவு திட்டம். செங்கோட்டையில் சேதமடைந்துள்ள 150 ஆண்டுகால புராதன நுழைவாயிலை இடிக்க திமுக சதி, இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் கண்டனம். இந்தியா இஸ்லாமிய நாடாக மாறும், ஹதீஸை மேற்கோள் காட்டி முஸ்லிம்களை போராட அழைக்கும் உஸ்தாத் பீர் முகமது சதகி அஷ்யாரி. டைம்ஸ் ஆப் இந்தியா செய்தித்தாள் கட்டுரையை வைத்து மீண்டும் கீழடி அரசியலை முன்னெடுக்கும் திமுக. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய மாரியம்மன் கோவில் அர்ச்சகர்கள் ஆபாசமாக நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி அது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அதில் அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அது ஜாதி பிரச்சனையாகவும் ஆக்குவதற்கு இங்கு ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் அனைவரும் அனைத்து ஜாதி அர்ச்சகர் சங்க பள்ளியில் படித்தவர்கள் அப்படின்னு இருந்த போதிலும் இவங்க என்ன சொல்றாங்க, இவர்கள் அனைவரும் பிராமண ஜாதியை சேர்ந்தவர்கள் அர்ச்சகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவையும் அரங்கநாதன் என்பவர் வெளியிட்டிருக்கார். அவர் அனைத்து ஜாதியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் அதை வெளியிட்டிருக்காரு. அது வேணும்னே அதில் அவர் சொல்லும் பொழுது இவங்க தான் அதெல்லாம் பண்ணாங்க, ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி அனைத்து ஜாதி சங்க இதில் படித்தவர்கள் மேலே பழியை போட்டு விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில பாரம்பரிய அர்ச்சகர்கள், இந்த அர்ச்சகர்களை பார்த்து இவங்க யாருன்னே தெரியல, இவர்கள் யாரும் பாரம்பரிய அர்ச்சகர்கள் கிடையாது. பாரம்பரிய அர்ச்சகர்கள்னா அவங்களுடைய படிப்புங்கிறதே சிறு வயதிலிருந்தே அவங்க வேத ஆகம இதுக்கு அனுப்பிடுவாங்க.
அதனால அங்கிருந்து வரும்பொழுது அந்த ஒழுக்கமும் சேர்ந்தே அங்கே கற்பிக்கப்படும். இது மூலம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இவங்க எல்லாமே வந்து தமிழக அரசால HRNCயால நடத்தக்கூடிய அனைத்து ஜாதி அர்ச்சகர்கள் பயிற்சி பள்ளியில படிச்சுட்டு வந்தவங்க. அது ரெண்டாவது, இவங்க வந்து கும்பாபிஷேகத்திற்காக அவர்கள் வந்து உதவியாளர்களாக அங்கு வந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இதை வைத்து கொண்டு எல்லா அர்ச்சகர்கள் மீதும் வந்து இன்னைக்கு கேவலப்படுத்தி பேசுவது அப்படிங்கிறது கண்டனத்திற்குரியது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயம், முதல்ல இந்த ஆபாசமான விஷயம் வந்த உடனேயே இது ஹிந்து மதத்துக்கு எதிரானதாக இது பயன்படுத்தப்பட போகிறதுங்கக்கூடியதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியும். ஏன்னா நான் அப்பவே கூட நான் தனிப்பட்ட முறையில் சிலவங்கள்ட்ட பேசும்போது இந்த விஷயத்த சொன்னேன். அதனால இது வந்து பாரம்பரிய அர்ச்சகர்களா இல்லைன்னா இந்த கருணாநிதி ஆகம சங்கத்தின் அர்ச்சகர்களா? ஏன்னா நான் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா இது கருணாநிதி ஆகமம், ஏன்னா கருணாநிதி காலத்தில் எழுதப்பட்டது. அதனால நான் இதை சொல்றதுக்கு நம்ம இதில் எதை கவனிக்கணும்னா, அந்த ரங்கநாதன் கூடியவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இதை கண்டிக்கிறேன், அதோட நிப்பாட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஆபாசமாக ஆடுவதெல்லாம் பிராமணர்கள், இது என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த யார் மேலெல்லாம் கேஸ் போட்டிருக்குங்கக்கூடிய விவரத்தை நான் கிராஸ் செக் பண்ணேன். கிராஸ் செக் பண்ண போட்டு அதில் உள்ள பேர்களை வைத்து அவர்கள் யாருன்னு விசாரிச்சதில் இதில் யாருமே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹிந்து கோவிலில் இது எந்த தவறு எவன் செய்தாலும் தப்பு, அது எந்த ஜாதிக்காரன் செய்தாலும் தப்பு. இந்த பிராமணன் செய்தானா என்ன, இன்னொருத்தன் செய்தானே, யாரு செய்தாலும் தப்பு. ஆனா இதை நீங்க ஒரு ஜாதிக்கு மேல ஒரு பொய் புகாரை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இதுல ரெண்டு நோக்கங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, வேண்டுமென்றே பிராமண சமுதாயத்திற்கு மீது வெறுப்பை ஏற்படுத்தி அந்த சமுதாயத்தினருக்கு மேல வேற சமுதாயத்தினர்களுக்கு கோபத்தை வர வைத்து ஒரு குழப்பத்தையும் ஒரு கலவரத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டி இது. முதல்ல இதுக்குள்ள ஜாதிங்கக்கூடியது வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இதை ஏன் கொண்டு வரணும்? இதை கொண்டு வர்றதோட மட்டும் இல்லாம இதுல வந்து இந்து முன்னணி, RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளையும் இதில் சேர்க்கிறார் அவர். அப்ப இந்த பேட்டியோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஜாதியை வைத்து ஒரு அரசியல் செய்வதுங்கக்கூடியது முடிவானதாக இருக்கிறது. இதுவரை இவர் மீது ஏன் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல? இது இப்போ ஒரு கம்யூனிட்டியை நீங்க வந்து வேணும்னே இல்லாம பொய் சொல்லி ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்றது தானே. நிச்சயமாக. சரி, இப்ப இதே மாதிரி ஜாதி பேரை சொல்லி வேற ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற அக்யூஸ்ட சொன்னாலே நீங்க என்ன பண்றீங்க, ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு கேஸ் போடுறீங்கல்ல. இதுல இல்லாத ஒரு ஜாதி, அதான் பிராமணர்களுக்கும் இந்த ஆட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இதை ஏற்படுத்தி ஒரு ஜாதிய பிரச்சனை ஏற்படுத்தணும்னா இதுவரை அப்ப இவர் திட்டமிட்ட ஜாதி கலவரத்தை தவிர இதற்குள்ள நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? சொன்னது பொய்ங்கிறது ஒண்ணு, சொன்னதையும் கூட அதன் நோக்கம் என்னங்கக்கூடியதை நம்ம கவனிக்கணும். ஸோ அதனால வந்து இவர் கைது செய்யப்பட வேண்டும். இதுல வந்து சிலர் வந்து இவர் மன்னிப்பு கேட்கணுமான்னு ஒருத்தர் கேட்குறாங்க. வேற சில ஆட்கள் வந்து இது இந்த ஜாதியா அந்த ஜாதியா, இது இந்த ஜாதியா அந்த ஜாதியாங்கக்கூடிய கேள்விக்கு இடமில்லை. இது ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்த, ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டி கலவரம் ஏற்படுத்துவதற்கான சதி செயலுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அவர் கைது செய்யப்பட வேண்டும். இதுதான் இதுல வந்து டைரக்ட். அடுத்தது நம்ம என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பரம்பரை அர்ச்சகர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இதில் வந்து பரம்பரை அர்ச்சகர்கள் இல்லை, இவங்களுக்கு இந்த மாதிரி வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் இவர்களுக்கும் நான் ஒன்ன சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரியான இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி, அப்ப இதுக்கு ஒரு ஆகம சிலபஸ் என்பதெல்லாம் எழுதப்பட்டது. அப்ப இந்த பரம்பரை அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க சிலபஸ் எழுதி கொடுத்தீங்கல்ல, அது நியாயமா? ஆகமம் 28 சிவபெருமான் வாயால் சொல்லப்பட்டது சிவாகமம். அதை மாற்றி எழுதுறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? திருமூலருக்குள்ள திருமந்திர பாயிரத்துல வரும்போது சிவபெருமான் தன்வாயால் சொன்னதுதான் 28. சிவபுராணம் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு சில அரசியல் தலைவர்களுக்காகவும் அந்த கும்பாபிஷேக கான்ட்ராக்டுகளுக்காகவும்
மந்திரிகளுக்குள்ள நெருக்கமான பழக்கத்திற்காகவும் இந்த மாதிரியான ஆகமங்கள் எழுதி கொடுத்த சிவாச்சாரியார்கள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன உங்கவை சொல்றது? அந்த தப்பு அவங்களும் ஒத்துக்கணும் இல்ல. நிச்சயமாக. பாஞ்சராத்திரமும் வைகானசம் வைஷ்ணவ ஆகமங்கள், அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு ஒரு யூட்டிலிட்டி ஆகும். இந்த அதிகாரம் இவங்களுக்கு யார் கொடுத்தது? அப்ப நீங்கள்லாம் ஆழ்வார்களையும் கூட நாயன்மார்களையும் கூட நீங்களாம் உயர்ந்தவர்களா? அப்போ ஒரு திருட்டு ஆகமம் என்பதை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அனைவருமே இதுல குற்றவாளிகள் முதல்ல. அடுத்தது இப்ப இந்த ரங்கநாதன் கூடியவர் எப்ப அப்படின்னு சொன்னா, கருணாநிதி ஆரம்பித்த நேரத்தில் இவர் அங்கே இருந்தாராம். கருணாநிதி சிஎம் இருந்து அவருக்கு அப்புறம் 10 வருஷம் அதிமுக ஆட்சி. அப்பெல்லாம் இவர் பேட்டி கொடுக்க எங்கேயும் வெளியில வரல. இப்ப திமுக ஆட்சி வந்த உடனே இவர் மீண்டும் பேட்டி கொடுக்கறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கார். அப்ப இதுல இருந்து கிளீனா தெரியுது இவர் ஒரு பொலிட்டிக்கல் டூல் திமுகவுக்குன்னு தெளிவாக தெரிகிறது. அப்புறம் இவங்க சங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஹிந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் அறுபடை வீடு வைக்கும் போது அந்த அறுபடை வீடுகளை அங்க வச்சதுங்கக்கூடியது ஆகமத்துக்கு விரோதமானதுன்னு இவங்க கேஸ் வேற போட்டாங்க. ஏற்கனவே பழைய ஆகமங்களை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லித்தான் இவரே ஆயிருக்கார். ரெண்டாவது, இவர் பயிற்சி பெற்றேன்னு ஒண்ணு சொல்றாரு, அந்த ஆகமமே ஆகமத்துக்கு விரோதமானது. 28 சைவ ஆகமத்துல ஒன்றிலே அவர் பயிற்சி பெற்றாரு இல்ல. எல்லா வைஷ்ணவ ஆகமத்து 2லயுமா இவர் பயிற்சி பெற்றாரு இல்ல. இவர் ஒரு ஆகமம் எழுதப்பட்டு இந்த அறுபடை வீட்டுல எந்த அறுபடை வீட்டுல உள்ளதுக்குள்ள ஆகமம் ஆல்ரெடி இட் இஸ் தேர். அதுக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒரு ஆகமத்தில் பயிற்சி பெற்றவர் இவர் அஃபிடேவிட் போடுறாராம் கோர்ட்ல, நான் முறைப்படி ஆகமம் படித்தேன். எந்த ஆகமத்தை நீ படிச்ச? அந்த கோவில் பிரதிஷ்டை பண்ண ஆகமத்தை படிச்சியா? இல்ல அந்த கோவில்களை மாதிரி உள்ள கோவில்கள்ல பூஜை பண்ற ஆகமத்தை படிச்சியா? நீ படிச்ச ஆகமே முதல்ல இல்லீகல் ஆகமம். அந்த இல்லீகல் ஆகமத்தை எழுதி கொடுத்தது யாரு? அதுல ஒரு கூட்டம் என்னன்னா இன்னைக்கு இந்த பாரம்பரிய சிவாச்சாரியார்களையும் இருக்கிறார்கள். அதாவது நம்ம சுயநலத்துக்காக நம்ம செய்யக்கூடிய தப்பு எப்படி நம்ம தலையில திருப்பி விடியுதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். இனிமேயாவது பட்டாச்சாரியார்கள் சிவாச்சாரியார்கள் இந்த தவறுகளை செய்யாதீர்கள். அப்ப இவர் கேஸ் போடுறாராம். என்னடானா இது ஆகமத்தை மீறிய செயலாகும். ஏன்டா இந்த ஆகமமே தப்புன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நீ தானே கேஸ் போட்ட கோர்ட்ல, இப்ப அந்த ஆகமத்துக்கு மீறினது இதுன்னு நீ எப்படி கேஸ் போடலாம்? சரி, அப்ப இவ்வளவு தூரம் நீ கொதித்து எழற, அங்க 6 படை வீடு வச்சாங்க, இவங்களே தான் ஒரு சிலையை செட் பண்ணாங்க, ரைட்டு. இங்க ஒரு கண்காட்சி நடந்தது இந்த ஐலண்ட் கிரவுண்ட்ல மெட்ராஸ்ல. கோயில்ல இருக்கிற உற்சவமூர்த்தியவே கொண்டு ஹெச்ஆர்என்சிக்காரன் வச்சானே ஐயா, அன்னைக்கு நீ ஏன் கேஸ் போடல? அதான உண்மைக்கு ஆகமத்தை மீறிய செயல். கோவில் விக்கிரகம்ல வந்திருக்கு, இங்க கோவில்ல இருந்து விக்கிரகத்தை எடுத்து கொண்டு வைக்கலையே. அப்ப இந்த ரங்கநாதன் கூடியவர் திமுகவின் இன்றைய ஒரு கைக்கூலி. ஹிந்து வழிபாட்டு முறைகளை ஒழிப்பதற்காக கருணாநிதிக்குள்ள ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு செயல்படக்கூடியவர். இன்னைக்கு இந்த பிரச்சனை எக்ஸ்போஸ் ஆன உடனேயே இந்த மாதிரி அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் கூட்டங்கக்கூடியது வெளியில எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவரை வச்சு இப்படி ஒரு பேட்டி கொடுக்க சொன்ன காரணத்தினால எந்த காவல்துறையும் சரி அவங்க 4 பேர் மேல கேஸ் போட்டு இல்லை, இதுல வேற என்ன அரெஸ்ட் நடந்திருக்கு? இது அரெஸ்ட் நடந்ததா? இல்ல இல்ல இல்ல. சேகர் பாபு இருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்ததா? இல்ல, வரல. இல்ல, ஏன் வரலன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதோட இன்னொரு நோக்கம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ள நோக்கமே என்ன அப்படின்னா, மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய பூஜைக்குரிய தலங்களை எப்படி ஒழிக்கிறது, எப்படி அதுக்கு மேல உள்ள மரியாதையை குறைப்பது. என்ன இவங்க என்ன பண்ணானுவ, ஈவேரா சிலைக்கு போய் மாலை போட்டானுவ. ஆனா இன்னைக்கு ஹிந்து தர்மத்தை பத்தி இவன் பேசுறான். ஏன்டா கடவுளை நம்புபவன் முட்டாள், கோயிலுக்கு செல்பவன் காட்டுமிராண்டி, ராமர் படத்துக்கு செருப்பு மாலை,
இதெல்லாம் போடக்கூடியவனுக்குள்ள சிலைக்கு மாலையை போட்டு இவர் தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த கோவில்களில் எப்படி ஏறி பூஜை பண்ணலாம்? அதனால இது என்ன நீங்க பார்க்கணும், இது அரசியல் காரணங்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஹிந்து வழிபாட்டு தலங்களையும் ஹிந்து நம்பிக்கைகளையும் ஒழிப்பதற்காக தான் இதே கிரியேட் செய்யப்பட்டிருக்கு. அனைத்து ஜாதி அர்ச்சகர் சங்கம் கூடியதை கிரியேட் பண்ணதும், தமிழ்நாடு அரசு ஒரு ஆகம பாடசாலை என்பதை கிரியேட் பண்ணது இது என்ன அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமாக இந்த சமயத்தின் உள்ள அனைத்து விஷயங்களையும் அழிப்பதற்கான ஒரு அஸ்திரமாகத்தான் இது பார்க்க வேண்டும். இது அன்னைக்கு சிலபஸ் எழுதி கொடுக்க உதவி பண்ணுன சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்களுக்கு தெரிந்தே செய்தார்களா தெரியாமல் செய்தார்களான்னு தெரியாது. தெரிஞ்சு செய்தால் துரோகி, தெரியாமல் செய்திருந்தால் பாவி. இது ரெண்டுல அவங்க ஏதாவது ஒன்னாகத்தான் இருக்க முடியும். இன்னைக்கு இது எந்த அளவுல நிற்கிறது அப்படின்னு சொன்னா, ஜாதி சண்டையை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் ஹிந்து வழிபாட்டு தலங்களை இப்ப இதை வச்சு நீ 10 தீக்காக்காரன் அவன் கிண்டல் அடிச்சு இதை போட தொடங்குவான். கண்டிப்பாக. அப்ப இளைய சமுதாயத்துக்கு மத்தியில கோவில்களுக்கு மேல உள்ள மரியாதை எங்க இருக்கும்? கோவில் பூசாரிகளுக்கு மேல உள்ள மரியாதை எப்படி இருக்கும்? இப்போ அதுக்குள்ள ஒரு பிரச்சார யுக்தியாக இன்று இது மாறி இருக்கிறது. அதனால இந்த செயலை செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். எப்படியோ அதே மாதிரி ஜாதி கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுவதற்காக பொய் வீடியோ வெளியிட்ட ரங்கநாதன் கைது செய்யப்பட வேண்டும். அதனால சிலவங்க திடீர்னு அறிக்கை விடலாம், அவர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். எதுக்கு பொது மன்னிப்பு கேட்கணும்? கிரைமுக்கெல்லாம் பொது மன்னிப்பு எல்லாம் கொடுக்கப்படாது. He needs to be arrested. அதனால இதுதான் இதற்கு சரியான தீர்ப்பாக இருக்கும். ஆனால் தமிழக அரசு இதை கண்டிப்பாக செய்யாது. ஏன்னா கந்தசஷ்டி கோஷத்தை கேவலமா பேசின கருப்பர் கூட்டத்துக்காரங்களை தப்ப விட்டவங்க தான் இவங்க. அதுக்கப்புறம் என்னடான்னா இன்னொருத்தன் ஹிந்து இதெல்லாம் பத்தி கேவலமா பேசினா அவனுக்கு பெயில் வர கோர்ட் ஈஸியாக கொடுத்துருச்சு. அந்த பெயில் கொடுக்கவரை அவனை அரெஸ்ட் பண்ணாமல் வேற பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது. சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்ன இன்றையும் துணை முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார். ஹிந்து பெண்கள் எல்லாம் வேசின்னு சொன்னவன் இன்னைக்கு திமுக எம்பியாகவும் இருந்துகிட்டு இருக்கா. அப்படி அதனால இதெல்லாம் இந்த மேலெல்லாம் இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காது. ஹிந்துக்கள் போராட்டத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எனக்குள்ள அபிப்பிராயம். உணவுப் பொருட்கள் சப்ளை இல்லாததால் மதிய உணவு திட்டத்துல குளறுபடி நேர்ந்துள்ளதாக இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, இப்ப ஸ்கூல் திறந்து இப்பதான் 3 வாரங்கள் தொடங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை சில மாவட்டங்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் 43,131 சத்துணவு மையங்கள் வழியா இந்த சத்துணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 45 நாளைக்கு ஒரு முறை இந்த பொருட்கள்லேருந்து கொடுப்பதை அரசு வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள். இப்போ 3 வாரங்கள் பள்ளிக்கூடம் திறந்து ஆகியும் கூட இன்னும் பொருட்கள் வழங்கவில்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பொது தேர்வு நடைபெறும் பொழுது அந்த சமயத்தில் பொருட்கள் கொடுத்தோமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த காலை உணவு திட்டம் வந்ததிலிருந்து இந்த மதிய உணவு திட்டத்தை பற்றி ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எம்ஜிஆரால் தொடக்கி வைக்கப்பட்ட திட்டம். பட் ஆனால் முதல்ல இந்த மதிய உணவு திட்டம் என்பது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தொடக்கி வைக்கப்பட்டது. அதாவது வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போறதுக்கு முன்னாடியே. பின்னாடி அதையே தான் பிற்காலத்தில் பார்த்து காமராஜர் பண்றாரு. அதுக்கப்புறம் அதை எம்ஜிஆர் பின்னாடி விரிவாக அதை செய்கிறார். அதனால இந்த வரலாறு இது திராவிடத்தில் ஆரம்பிக்கல, ஒரு ஹிந்து ராஜாவிடமிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பள்ளிக்கூடத்தில் வரக்குள்ள மதிய உணவு திட்டம் என்பது. ஸோ அப்போ இந்த மதிய உணவு திட்டம் எங்கக்கூடியதை வேற யாரோ ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த காலை உணவு திட்டத்துக்கு தான் நம்ம ஸ்டாலினை வச்சு நம்ம பெரிய படமெல்லாம் போட்டு எடுத்து பண்ணணும். அதனால இப்போ என்ன பண்ணோம், அதை ஒழிச்சாச்சுன்னா இப்போ அந்த பணத்தை இங்கே டைவர்ட் பண்ணணும். அப்போ எங்களால் புதுசாக எதுவும் கிடையாது, நாங்கள் இன்னொரு ஸ்டிக்கர் அதுக்கு ஒட்டுவோம், அவ்வளோதான். அதனால இது காலையில் போட்ட நான் மத்தியானம் போடக்கூடிய சோறை நான் காலையில் போட்டு போகிறேன்.
ஆனால் காலையில் நான் போடுறது தான் புரட்சி திட்டம் அப்படின்னு சொல்லிக்கணும். அந்த பணத்தை தான் இங்கே நம்ம சைஃபன் பண்ணோம் அப்படி யாருக்கு தெரிய போகுது. ஸோ இது இப்படிப்பட்ட அரசு தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பண நெருக்கடி இருக்கிறது அப்படின்னு. இந்த பணம் வாங்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நல்லா திமுக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இவன் வந்து இவனுக்கு மான நஷ்ட வெக்கம் சூடு சொன்னையெல்லாம் கிடையாது. அது திமுகவுக்கு அந்த அட்வைஸை யாரு பண்ணினதுன்னா ஈவேரா பண்ணி கொடுத்தது. ஏன்னா ஈவே ராமசாமி அடிக்கடி இந்த ஒரு முட்டாள் கூட்டம் உங்க தமிழ் கூட்டம் அடிக்கடி ஈவேரா சொல்லுவோம். அப்படி அதை சரியாக புரிந்து கொண்ட கூட்டம் வந்து நமக்கு வந்து நம்ம கருணாநிதி குடும்ப கூட்டம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, மத்தியானம் ஜோறு போடுறதுக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா, கார் வைத்திருந்த பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, மாசந்தோறும் 1000 ரூபாய் திட்டத்துக்கு நீ அப்ளை பண்ணிக்கோ. ஏன்னா 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப நீங்க எலெக்ஷனுக்கு வந்து நீங்க இப்போ பைசா கொடுக்கறது அப்படின்னா கட்சியிலிருந்து பணத்தை கொடுக்கணும். இப்ப கட்சி பணத்தை ஏன் கொடுக்கணும்? அது நாங்க திருடுனது எங்களுக்கு மட்டுமே, நாங்களே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப வேண்டும், அதனால நாங்க வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டம், அதனால கவர்மெண்ட் பணத்தையே நம்ம செலவு பண்ணிட வேண்டியது தானே. அவ என்ன கார் வச்சிருந்த பொம்பளையை கூட நாங்க கொடுக்குறோம். அப்போ வந்து எல்லா பொம்பளைகிட்ட நாங்க தானே உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோம். இப்பவே இதுக்கு அந்த அப்ளிகேஷன்லாம் வாங்கி இந்த பணம் கொடுக்கறதுக்கு இன்னும் 3-4 மாசம் ஆகும் கண்டிப்பாக. அப்ப எலெக்ஷனுக்கு கரெக்டா 4-5-6 மாசம் முன்னாடி 6 மாசம் 1000 ரூபா கொடுத்தா 6000 ரூபா ஆச்சா? நான் ஓட்டுக்கு 6000 நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். சரி, இப்ப அரசாங்கத்துல இருந்து இங்க பணத்தை எடுத்து கொடுத்தாச்சு. சரி, இந்த பணம் இப்ப எங்க இருக்கு? எங்கேயா ஒரு இடத்துல உள்ள பணத்தை தானே மாத்தி கொடுக்கணும். சரி, இந்த மாதிரி பல திட்டங்கள்ல கையவை. இப்ப சமீபத்துல கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துச்சு. என்னடான்னு, ரேஷனுக்கு பாம் ஆயில் சப்ளை பண்ணவன் எனக்கு பணம் கொடுக்கலையா அந்த அரசாங்கம்னா. உடனே என்ன சொல்லி கோர்ட்டு கேள்வி கேட்குது, என்ன தமிழ்நாடு அரசு உங்களுக்கு திவாலி ஆயிடுச்சா அப்படின்னு. அப்ப ரேஷனுக்கு பாம் ஆயில் சப்ளை பண்ற அப்ப இனிமே அவன் கொடுப்பானா? அப்ப எல்லாவும் வயத்துல சோத்துல அடிச்சு நோட்டை திருப்பி போட்டு வாங்கிடணும். அரசோட திட்டம் என்ன அப்படின்னா, ஏண்டா உன்னை சோத்துக்கு இல்லாம பண்ணி போடுவேன், ஆனா கடைசியில் என்னை பிச்சைக்கார மாதிரி நிற்கும் போது நான் உனக்கு ஒரு நோட் அள்ளி போட்டு உன் ஓட்டை வாங்கிடுவேன். இதுதான் இந்த சிஸ்டம். பாமாயிலுக்கு பண்ணியாச்சு, ரைட்டா? இப்ப இதுக்கு பண்ணியாச்சு, மத்தியானம் சோறு இல்லாம பண்ணியாச்சு. ஆனா இது அப்புறம் தண்ணி எங்க இல்லாம வைக்கிறேன்னாங்க. அப்புறம் அந்த மிஷின்லயே தண்ணி வரலைன்னு ஆயாச்சு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தே அப்படின்னு சொன்னா, நம்ம எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல்கள் அதுல இந்த மாதிரியான உணவு பஞ்சாயத்து வந்தது அப்படிங்கக்கூடிய செய்தியை கூட நம்ம பேப்பர்ல பார்த்தோம். வயத்துல அடிச்சு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சின்னா திமுக. சரி, அப்ப என்ன, வயத்துல அடிச்சிட்டோம், அப்ப வயர் எரியுமே ஏழைகளுக்கு, அப்பாவி மாணவர்களுக்கு வயர் எரியுமே, என்ன பண்றதுன்னு அதை தண்ணியை விட்டு அனடான்னா என்ன அப்படின்னா, என்னன்னா வாட்டர் பெல்னு ஒரு திட்டமா. இப்ப வேடிக்கை என்ன அப்படின்னா, இதுல கூட இன்னொரு பஞ்சாயத்து வருது. ஹிந்தியில திட்டங்கள் பேரை வைத்துக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எங்கள் தமிழ் இல்லையா? யாரு கொப்பளிச்சது? இந்த திமுக காரன் கொப்பளிச்சது. ஏண்டா வாட்டர் பெல் என்ன சங்க தமிழா? இல்ல இல்ல கேட்கறேன், ஏதாவது சேர்த்திருப்பாங்களா இருக்கும், சேர்த்திருப்பாங்களா இருக்கும், அதாவது இல்ல தெரியல, எனக்கு தெரியல. அப்ப வாட்டர் பெல்னு எதுக்கு நீ அதுக்கு பேர் வைக்கணும்? என் தமிழ் பேரே இல்லையா? தமிழ் என்ன அவ்வளவு தூரம் என்ன பிச்சைக்கார மொழி ஆயிடுச்சா? ஏன்னா ஆக்கிப்புட்டே நீங்க. ஏன்னா இப்ப பள்ளிக்கூட புஸ்தகங்கள்லயே பார்த்தாச்சுன்னா, இலக்கணத்துக்கு கண்ணதாசன் சினிமா பாட்டை வச்சுட்டே. முன்னாடி நமக்கு எப்படின்னா மேல் தொகை நூல்களோ இல்லைன்னா கீழ்கணக்கு நூல்களோ மேல்கணக்கு நூல்களோ ஏதாவது தான் நமக்கு இருக்கும், அதுல இருந்து நீங்க இலக்கணத்தை கண்டுபிடினாங்க. நீங்க அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார்கள் கூட இல்லாத அளவுக்கு பள்ளிக்கூட திட்டத்துல தமிழை ஒழிச்சாச்சு. அதனால இப்ப கண்ணதாசன் சினிமா பாட்டுக்கு வந்துருச்சு. இனி அது என்னைக்கு எப்படி சமைஞ்சது எப்படிங்கக்கூடிய பாட்டை போட்டு இதன் கருத்தாழத்தை விவரின்னு என்னைக்கு மாணவர்கள்ட்ட கேட்க போறாங்களோ தெரியல. இப்ப அந்த அளவுக்கு பள்ளிக்கூட பாடத்துல கொண்டு தமிழை சோழியை முடிச்சாச்சு. இப்ப இந்த லட்சணத்துல வாட்டர் பில். அப்ப எதுக்கு வாட்டர் பில்? நான் தான் ஜோறு போட மாட்டேன், தான் 3 தடவை தண்ணி குடிச்சிட்டேன்ல. அப்ப அந்த தண்ணியில உன் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு சோத்துல அங்க இடம் இருக்காது, இன்னும் நாளைக்கு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 4 பயலுக பேசுவானுங்க, அவன் இருந்து தூட்டை வாங்கி இப்படி திமுக காரன்ட்ட. எரிந்து கொண்டிருந்த மாணவர்கள் வயத்திலே தண்ணீரை விட்டு பாலாக வாழ்த்து,
அவர்கள் பயத்தெரிச்சலை தனித்த தலைவரே அப்படின்னு நாளைக்கு ஸ்டாலினுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி சோத்தாவன் வயிற்றிலிருந்து புடுங்குனது இவன் தாங்கக்கூடியது ஒரு வேலையும் சொல்ல மாட்டான். இதுதான் திமுகவோட புச்சாலித்தனமே. இப்படியே பிரச்சாரம் பண்ணியே இந்த ஆட்சி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில். சரி, இப்போ நம்ம இப்படி சொல்ற மாதிரி பேச மாட்டான்னு மட்டும் நினைச்சுப்படாதீங்க. ஏற்கனவே பஸ்ஸுக்கு மத்திய அரசு 2000 கோடி ரூபா கொடுத்தது. வந்த பஸ் அம்பிட்டு இங்க வந்து குப்பை மாதிரி போட்டு வச்சிருந்தான். அம்பிட்டு பேப்பர்லயும் எழுதுனான். எப்ப மத்திய அரசுங்கிறது பணத்தை கொடுத்தா அதை கூட மக்களுக்கு கொடுக்காம இருக்கியே, சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வைக்கல அப்படின்னு, சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாம் வைக்காம இது அப்படி வீணா போறதேன்னு பேப்பர்ல எல்லாம் எழுதின உடனே அவசரமா இன்னைக்கு வந்து யார நம்ம போட்டோ ஷூட் முதல்வரை கூட்டிட்டு போய் இன்னைக்கு பஸ் அம்பட்டையும் திறந்து வைக்கிறேன் நான் ஆட்ட சொன்னாரு. அவரும் ஆட்டிட்டாரு, அதுவும் ஓடிடுச்சுன்னு வைங்க. இப்போ வந்து அதுக்கு மந்திரி சொல்றாரு சுற்றுப்புற சூழல் காவலாளியே. அப்ப இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, மக்களை முட்டாளாக்குவது மட்டும் இல்லாம மக்கள் நலத்திட்டங்கள் அவ்வளத்தையும் நாசமாக்கி மதிப்போடு உள்ள விஷயங்களை எல்லாம் ஒழிச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை கரன்சியாக்கி ஓட்டாக்குவதை தவிர இந்த அரசுக்கு வேற நோக்கமே இல்லை. ஏன் மத்தியானம் குழந்தைகள் படிப்புக்காக போடக்கூடிய சோத்துல நீ கைய வைக்கிறேன்னா உன்னையும் கூட ஒரு கல்லஞ்சம் உள்ளவன் யாராவது இருக்க முடியுமா? பல ஹிந்து ட்ரஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, இப்ப இந்த கர்நாடகா மாதிரி இதுங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல சோறு போடக்கூடிய இஸ்கான் மாதிரி பல அமைப்புகள், இந்த மாதிரி பல அமைப்புகளுக்கு வந்து தமிழ்நாட்டில் செய்யறோம்னு சொன்னா கூட அனுமதி கொடுக்கறது இல்லையா? ஏன்னா அது பெருவாரியானது ஹிந்து அமைப்புகள். அப்போ அடுத்தவன் செய்யறதும் நமக்கு பிடிக்காது, நம்மளும் செய்ய மாட்டோம். அப்ப இந்த அரசோட நோக்கம் தெளிவாக இருக்கு. மக்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கும் வரை எங்களால் ஏமாத்தி வாழ முடியும். அதனால மக்களை என்னைக்குமே நீ பிச்சைக்காரனா வச்சுக்கோ, மக்களை என்னைக்குமே ஏதாவது பிச்சை எடுக்கிற மாதிரியே அவனுக்குள்ள மனநிலையை வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னா நம்ம ஏமாத்தி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுதான் திராவிடம் என்பது ஒத்த வரி விளக்கம். மக்களை ஏமாத்தினவனிடமிருந்து குடிச்சு பறிச்சு தின்னு, இதுதான் திராவிடம். செங்கோட்டையில் உடைந்து விடக்கூடிய நிலையில 100 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பழமையான ஒரு ஆர்ச், அதை அகற்ற கோரி மக்கள் மனு கொடுத்ததாக ஒருபுறம், இதை வந்து கண்டித்து இந்து ஆலய பாதுகாப்பு குழுவினர் இதை வந்து பழமையான ஒரு ஆர்ச், இதை வந்து உடைக்கக்கூடாது, இதை மீண்டும் புனரமைக்க வேண்டும் என்று அவர்கள் கலெக்டரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆர்ச் என்பது 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. அதாவது என்னன்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இந்த பகுதிகள்லாம் இருந்த பொழுது அப்ப அந்த அரசரால் கட்டப்பட்ட ஒரு ஆர்ச் என்று. அந்த ஆர்ச்சினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, 2 பக்கமும் துவாரகபாலகர்கள் இருப்பார்கள். அதுல வந்து சங்கு இலச்சினை, அந்த சங்கு சின்னம் வந்து அதுல வந்து அந்த அரசரால் பதிக்கப்பட்டது, இதெல்லாமே இருக்கிறது. இதை இவ்வளவு நாள் பராமரிக்காமல் இருந்ததே ஒரு மாபெரும் குற்றம். அது இவ்வளவு நாள் பராமரிக்காமல் இருந்திருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிராபிக் ஜாம் ஏற்பட்டதுனால, அந்த சரியான சிக்னல்கள் அங்க சரியானபடி வேலை செய்யறதுனால கனரக வாகனங்கள் அந்த ஆர்ச் மேல மோதி அந்த ஆர்ச் வந்து இன்னைக்கு இடிந்து விழக்கூடிய நிலையில இருக்கு. அப்ப இது இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கனால மக்கள் வந்து இதை மனு கொடுத்து இதை உடனடியாக அகற்ற சொன்னார்கள். அப்படிங்கிற பேர்ல இதை அகற்றுவதற்கு முயன்றிருக்கிறார்கள். அப்ப இந்து ஆலய பாதுகாப்பினர் குழுவினர் வந்து இதை அகற்றக்கூடாது, இது மீண்டும் புனரமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கலெக்டரிடமெல்லாம், அப்புறம் ஏஎஸ்ஐ போன்ற வரும் நபர்கள் எல்லாம் இவங்க வந்து மனு கொடுத்து இப்ப ஆட்சியர் வந்து இதை கண்டிப்பாக புனரமைக்கப்படும், அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்தியும் வந்திருக்கிறது. இதை நம்ம நல்லா கவனிக்கணும். முதல்ல என்னன்னா, ஒரு லாரி அதுல மோதி இருக்கு, மோதி அதுல ஒரு கிராக் விட்டுருக்கு. கிராக் விட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அது கொஞ்சம் சீரமைக்கப்படாமல் இருந்த உடனே நம்ம ஹிந்து அமைப்புல இருந்து அவங்க வந்து மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்த உடனே இப்போ கலெக்டர் அப்புறம் ஏஎஸ்ஐல இருந்தும் அதை நாங்கள் வந்து பழமை மாறாமல் அதை அதே மாதிரி அதை வைக்கணுங்கிறதுக்கு ஏஎஸ்ஐயும் கடிதம் கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியரும் அதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, அந்த தொகுதியோட எம்எல்ஏ அவர் வந்து 14 லட்சம் ரூபாய் தனக்குள்ள தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த வேலைக்காக அவர் ஒதுக்கவும் செய்திருக்கிறார். இது இவ்வளவு நடந்து 2-3 மாசத்துக்கு முன்னாடியே இது சொல்லப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் வேலை என்ன நடக்கலை. இதுக்கு இடையில என்ன இருக்கு, 2 நாளைக்கு இடையில இப்போ KKSSR ராமச்சந்திரன் அங்கே போகும்போது திமுகவுக்குள்ள அந்த நகர செயலாளர், இப்போ செயலாளர் முன்னாள் செயலாளர் தெரியல, அவர் பழைய வார்டு கவுன்சிலருக்கு, அவர் ஒரு துலுக்க சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னான்னா, KKSSR சொல்ல, ஐயா பாருங்க அது இடிஞ்சு விடுற மாதிரி இருக்கு, அதனால இதனால மக்களுக்கு இது வரும், அதனால மொத்தத்துக்கு இதை அகற்றிருங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அவரு சரியான பதில் சொன்னாரா? ஆனா அந்த வீடியோவை பார்த்தாச்சுன்னா பார்க்கலாம் செய்யலாங்கிற மாதிரி KKSSR சொல்ற மாதிரியான அது ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு.
ஆனா இது எல்லாமே கட்டுறது, இது எல்லாமே முன்னாடியே வந்து ஏஎஸ்ஐ ஒத்துக்கிட்டாங்க, கலெக்டர் சொல்லிட்டாரு, எம்எல்ஏ நிதி ஒதுக்கியாச்சு. அப்ப ஏன் இவ்வளவு நாள் அது வந்து அந்த வேலை நடக்கவில்லை? இப்போ வந்து திடீர்னு இவங்க வந்து பேசின உடனே அவரு மந்திரிக்கு முன்னாடி சொன்ன இது 2-3 நாளைக்கு முன்னாடி நடக்கும்போது இதை அப்புறப்படுத்துவதற்கான இது ஒரு திட்டமிட்ட சதியாங்கக்கூடிய சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. இன்னும் அந்த ஆர்ச்சுக்குள்ள இது பார்த்தோம்னா அந்த செங்கோட்டை, நமக்கு இன்னைக்கு தெரிஞ்ச பேர் செழுங்கோட்டை, செழுமையான அப்படிங்கக்கூடிய பேரில் அது அழைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. சிவன் கோட்டைன்னுங்கக்கூடிய பேர்ல அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்ரீராம், தினசரி ஆசிரியர் ஸ்ரீராம் அவர்கள் இது கொஞ்சம் சரியான பேராக இருக்குங்கிற மாதிரி கூட இவர் எழுதியிருக்கார். இன்னும் அந்த ஊரை பொறுத்தளவில் ஏன் செழுமைங்கக்கூடியதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, அந்த ஊரில் அந்த அர்த்தத்தில் ஒரு இது இருக்கும், ஒரு ஏரி. அப்போ யாராவது திருவிதாங்கூர் ராஜாவை இந்த ஏரியாவிலிருந்து பார்க்க போயாச்சுன்னா அந்த ஏரியில் உள்ள தண்ணி நிரம்பிருச்சான்னு கேட்பாராம். அது நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னா 3 போகம் விளையுங்கக்கூடியதான் அது கணக்கு அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் லாரியில் தண்ணி திருடலை, வேற வரக்கூடிய தண்ணி வாய்க்கால யாரும் மறைக்க மாட்டாங்க, அதில் அசுத்தம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குளம், நதி, கிணறு இது எல்லாத்தையும் தெய்வமாக வழங்கிய காலம் அது. அப்போ செக்யுலர் சோசியலிசம் எல்லாம் வரல, அதனால அது நல்லா இருந்தது. அதனால ராஜாவாலையும் ஒரு கணிக்க முடிந்தது. இன்னைக்கு மாதிரி இல்லை, அதனால ராஜாவும் நல்லவராக இருந்தார். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த ஆர்ச்சுக்கு இன்னொரு முக்கியத்துவமும் இருக்கு. அது எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது வந்து 2 துவாரபாலகர்களோட இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச். ஆர்ச்சில் மேலே சங்குமுத்திரை இருக்கும், 2 பக்கத்தில் 2 துவாரபாலகர்கள் இருப்பாங்க. இந்த துவாரபாலகர்களுக்கு அந்த காலங்களில் போகும்போது இதற்கு பூஜை செய்து விட்டு உள்ள போகக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். இப்போ கூட வருஷத்துக்கு ஒருக்கையோ இன்னோ 2 தரமோ அந்த பக்கத்தில் இருக்கிற கோவில்ல இருந்து வந்து அந்த துவாரபாலகர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இன்றும் இருக்கிறது. அப்படின்னு சொன்னா இது வெறும்னு வச்ச சிலை இல்லை, பிரதிஷ்டைக்கு நிகரானதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு ஏன் வேற எல்லா ஊர்கள்லையும் இருக்கு நுழைவு வாயில். அப்ப இந்த நுழைவு வாயில்ல மட்டும் துவாரபாலகர் வைக்க வேண்டிய சிறப்பு என்ன? இன்னைக்கு வந்து கேரளாவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அது மொத்த கேரளாவுக்கு இன்னைக்கு யூஸ் பண்றது. ஆனால் எதிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா இந்த திருவிதாங்கூர் சம்ஸ்தானத்துக்காக வந்தது. இது பரசுராம கஷேத்திரம், இந்த மொத்த இடமும். இங்க பல கோவில்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இந்த நாட்டில் துலுக்கப்படையெடுப்பு கடுமையாக இருந்த காலத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானம் மட்டும் துலுக்கப்படையெடுப்புக்கு உள்ள மாட்டிக்காம இருந்துச்சு. கடைசியா வந்த பெரும் துலுக்க ஆக்கிரமிப்பாளன் திப்பு சுல்தான், அவனை ஆலப்புழையில வந்து ஒரு 12 நாயர்கள் அடங்கிய ஒரு பட்டாளம் அவனை தோக்கடிச்சு ஓட விட்டது. ஆனா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்னா, திப்பு சுல்தான் மாபெரும் வீரன், அவனை ஏமாத்திப்புத்தான் கொண்டு விட்டாங்கன்னு. அதுக்கு முன்னாடி எங்க திருவிதாங்கூர்ல அடி வாங்கிட்டு ஓடனவன் தான் இந்த திப்பு சுல்தான். நான் இவன் எப்படி மாவீரன்னு தெரியாது. ஆனா ஒரு வயலாவது எங்க ஊரில் உள்ள இந்த 12 நாயர்களை நான் மாவீரன்னு சொன்னது கிடையாது இதுவரை, வரலாறு இருந்தால் கூட. ஏன்னா திப்பு சுல்தானை சொன்னா தானே துலுக்கம் ஓட்டு கிடைக்கும். எங்க ஹிந்து ராஜா திப்பு சுல்தானை ஜெயிச்சாங்கிறதுனால எனக்கு என்ன அரசியல் லாபம்? அப்படித்தானே நம்ம பார்க்கறது. அதனால நமக்கு இந்த வரலாறு தெரியாது. என்ன நீங்க வந்து இப்ப பாருங்க, இப்ப செங்கோட்டைக்குள்ள நம்ம இப்ப பாண்டி நாட்டுல இருந்து போறோம்னா செங்கோட்டைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஊருக்குள்ள போயிட்டு வடக்கு பக்கம் போயாச்சுன்னா அச்சங்கோயில், இப்படியே இந்த பக்கம் தெற்கு பக்கம் மலையோடு நீங்க ஏறியாச்சுன்னா ஆரியங்காவு, அப்படியே தெற்கு பக்கம் இன்னும் அந்த பக்கம் போனீங்கன்னா குளத்துப்புழை, வடக்கு பக்கத்துல இங்கிருந்து அந்த பக்கம் போயாச்சுன்னா நம்ம பந்தளம், அப்படி இந்த சைட்ல சுத்தி வந்தாலும் இப்படி போனா 2 சேர்ந்து இந்த பக்கம் எரிமேலி, சபரிமலை. அப்ப இதுக்குள்ள என்ட்ரி பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வடக்கு குருவாயூர் கோயில் உட்பட எல்லாத்தையும் துலுக்கப்படையெடுப்புல அடிச்சுட்டு வந்தாங்க. அப்ப அங்கிருந்து தெய்வ விக்கிரகங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து பாதுகாப்பாக வைத்திருந்தது வந்து திருவிதாங்கூர் ராஜ்யத்தில். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துலுக்கர்களால் உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட ரங்கநாதர் கோவில்ல இருந்து நம்பெருமாளை காப்பாத்தி கொண்டு போகக்கூடிய இடத்துல முதல்ல ஓடி போனது அங்கதான். அப்புறம் தான் அப்படியே அவங்க சுத்தி எடுத்து திருப்பதி மலைக்கு மேல வர்றாங்க. மீனாட்சியை கூட சொல்லும் போது ஆறாள்வாய் மொழியில ஒரு இடத்தில் வைத்திருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய வரலாறும் இருக்கிறது. அப்ப இந்த படையெடுப்புகள் எல்லாம் வந்த நேரத்தில் இறைவர்களை பாதுகாப்பாக வைத்த இடம் என்பது அந்த சம்ஸ்தானம். அதனாலதான் நீங்க வந்து வேற ராஜாக்களுக்கு திருவிதாங்கூர் ராஜாவுக்கு வித்தியாசம் என்னன்னா, எல்லா ராஜாவும் பத்மநாப தாசன்னு தான் டைட்டில் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தா ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ இவரெல்லாம் வரும். அங்க வந்து எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் அவன் பத்மநாபன். பத்மநாபன் யாருன்னா, நீங்க இந்த திருவனந்தபுரத்துல போயாச்சுன்னா ஒரு பத்மநாப சுவாமி கோயில் இருக்கு.
அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் அடிமை. அந்த நாடு மகாவிஷ்ணுவோட நாடு. ராஜா அவருக்குள்ள தாசனாக இருந்து அந்த நாட்டை ஆள்கிறார். இப்போ புரிஞ்சுதா அதுக்கு ஏன் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு? 56 நம்ம தமிழ்நாட்டோட இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் வரும்போது கேரளா அப்படின்னு எல்லாம் நம்ம மாநிலங்களை 47 நம்ம பிரிக்கக்கூடிய நேரத்தில் வர்றதுக்கு முன்னாடி வர ராஜா ஆண்டு கொண்டு இருக்கும் வரை அது பத்மநாப ராஜா சுவாமியின் இடம். ராஜா அவருக்குள்ள அடிமை. அந்த ராஜா அந்த பத்மநாப சுவாமி எந்த தர்மத்தை சொன்னாரோ அந்த தர்மத்தின்படி அந்த நாட்டை நடத்த வேண்டும். அதனால தான் அந்த தேசத்துக்குள்ள என்ட்ரியில வர துவாரபாலகர்களை வைத்திருந்தார்கள். அப்ப இந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட சாட்சியில ஒரு முக்கியமான சாட்சி என்னன்னா இந்த செங்கோட்டையில இருக்கக்கூடிய இந்த வளைவு. இப்ப பாருங்க, தொடர்ந்து இந்த திமுக செய்யக்கூடியது. இந்த ராஜா ஏற்படுத்தி வைத்த ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னா, தக்கலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காவடி கட்டி நம்ம கோவிலுக்கு, திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய முறை. இந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு நீங்க மனோ தங்கராஜ்ங்கக்கூடிய திமுக மந்திரி அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தார். காட்ஸ் ஓன் கண்ட்ரியோடு ஒரு தமிழ்நாட்டில், கேரளாவில் பலது இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை சொல்றேன். இதை எப்படி இவர்கள் திட்டமிட்டு ஒழிக்கிறார்கள்ங்கிறதுக்கு இதை சொல்ல வரேன். அதை ஒழிப்பதற்கு முயற்சி செய்தார். இந்து அமைப்புகளின் போராட்டத்தினால் அது நடந்தது. எப்படி ஆம்பளைகளுக்கு சபரிமலையோ அதே மாதிரி பொம்பளைகளுக்கு மண்டைக்காடு. அந்த மண்டைக்காட்டுல காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஹைந்தவ சேவா சங்கத்துக்குள்ள மாநாட்டை நிறுத்துவதற்கு திமுக அரசு வேலை செய்தது. இப்ப பாருங்க, அது 2வது, இது 3வது. அதனால இது செங்கோட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆர்ச்சுங்கக்கூடியது மட்டுமல்ல, காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று எதற்காக நாம் சொன்னோமோ அந்த அடையாளங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சதி. சரி, இப்ப இவ்வளவு நாளைக்கு முன்னாடி நடந்தது, இவ்வளவு நாள் நீங்க ஏன் செப்பனிடாமல் இருந்தீர்கள்? அப்ப இதுக்கு முன்னாடி நகர்மன்றத்திலிருந்து தீர்மானம் போட்டிருக்காங்க, அது பழுது நீக்கி சரி பண்ண விட வேண்டும். கலெக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கு, எம்எல்ஏ நிதி ஒதுக்கியாச்சு. அப்ப இவ்வளவு நாள் அது ஏன் செய்யப்படவில்லை? அப்போ இந்த KKSSR வரவு, இவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தது, இது எல்லாமே திட்டமிட்ட சதியா? இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறோம். ஆனா கடைசி நேரத்துல அந்த இடிச்ச உடனே எல்லாருக்கும் அதை கட்டணும்னு ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் மக்களுக்கு அதோட சூடு குறைஞ்சு போயிடும். இதுதான்டா நேரம், அதை 2ஐயும் தட்டி விட்டுறலாம். இதற்கான சதியாக இது இருக்குமோ என்று நமக்கு இதை பார்க்க தோன்றுகிறது. அதனால இது மீண்டும் பழைய மாதிரியே கட்டப்பட வேண்டும். அதற்கு என்ன ஆச்சாரங்கள் உண்டோ அதெல்லாம் அந்த துவாரபாலகருக்கு செய்யப்பட வேண்டும். செங்கோட்டைங்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவன் கோட்டைன்னு நம்ம ஸ்ரீராம் சொல்றாரு, செழுமையான ஒரு பகுதி என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த, இவ்வளவு புராதனம் மிக்க ஒரு நகர், அந்த நகரின் அடையாளம் இது. அதனால அதை இடித்து மாற்றுவது என்பது நீங்க அடையாள அழிப்புக்கு சமம். அடுத்தது, ஒரு மத சின்னத்தை நீங்க உடைக்கிறீங்க. சின்னம் என்பதை விட அது கோவிலுக்கு சமமானது அந்த 2 துவாரபாலகருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த சதி, இது ஒரு துலுக்கம் அங்க திமுக பொறுப்பில் இருக்கான். அதுக்கு கூட இன்னொரு திமுக இருக்கிற ஒரு பொம்பளையும் வர்றாங்க, அந்த அம்மா. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த மந்திரிகிட்ட அதை சொல்ற மாதிரி வருது. அதுக்கப்புறம் இதுக்குன்னு பேப்பர்ல இது ஒரு நரேட்டிவ் செட்டிங் மாதிரி. இப்போ மந்திரி சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா கலெக்டரும் கொஞ்சம் அமைதியா இருப்பாரு. ஏன்னா இந்து அமைப்பில் இருந்து கொடுக்குறவனுக்குள்ள மனுவை பார்ப்பாரா, இல்லை மந்திரிகிட்ட அவங்க நாங்க சொன்னதுன்னு கேட்பாரா? ஸோ அதனால இதை நான் ஒரு திட்டமிட்ட சதியாக பார்க்கிறேன். ஹிந்துக்கள் போராடி இதை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறேன். அவர்களுக்கு துணையாக எல்லா ஹிந்துக்களும் களமிறங்க வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். உஸ்தாத் பீர் முகமது சதகி அஷரி அப்படிங்கிறவன் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும், இந்த இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஹதீஸை இன்னைக்கு கோட் பண்ணி அதை பேசியிருக்க. இது போல யாராவது இது வரைக்கும் நம்ம இந்தியாவை படையெடுத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டு அவுரங்கசீப்பு இவங்களை எல்லாம் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் கூட முற்றிலுமாக இஸ்லாமிய நாடாக மாறியதா இந்தியா அப்படிங்கிற கேள்வியோட அவன் இதுக்கு அதனால முதல்ல வெள்ளைக்காரர்கள் ஆண்டு முடிந்தவுடன் இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்தியா ஹிந்து பாசிசவாதிகள் கையில கொஞ்ச நாள் இருக்கும். அதன் பிறகு அதற்கு
அது வந்து இஸ்லாமிய நாடாக மாறும், இஸ்லாமியர்கள் கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சூசகம் சுப செய்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை அவன் வந்து அதில் பேசியிருக்கான். அவன் யாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய பேக்ரவுண்டு அதை நம்ம பார்க்கும் பொழுது, அவன் அந்த வீடியோ வந்து JMK பயான் அப்படின்னு சேனல் அப்படிங்கிற ஒரு இதில் பேசியதாக அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கு. ஹிஸ்புல் புலூல் இளைஞர்கள் சேவை குழு அப்படின்னு சொல்லிட்டு கம்பத்தில் வந்து ஒரு குழுவை இப்போ வந்து சமீபத்தில் தொடங்கி இருக்கிறதாக தெரிகிறது அவனுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது. அதை தவிர இவன் எங்கே இருக்கான், என்ன வேலை இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அல் உஸ்தாத், அதாவது ராவல்துல் ஜன்னா மதரசா அப்படின்னு கம்பத்தில் பெண்களுக்கான மதரசா, அந்த பெண்கள் மதரசாவில் அவர் முதல்வராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியாக அதில் இருக்கலாமே. அதை தவிர அஷீபா ஸ்பிரிச்சுவல் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னும் அவனுடைய ப்ரொஃபைலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் படித்தது எல்லாமே கம்பம் மற்றும் அந்த மதுரை அந்த பகுதிகளில் படித்ததாக தெரிகிறது. இதை தவிர பல இடங்களில் வந்து பேச்சாளராக அழைத்திருந்து இவர் போய் பேசியிருக்கிறதெல்லாம் அந்த வீடியோக்கெல்லாம் இருக்குது. அதில் தமிழ்நாடு முஸ்லீம் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதோட கூட தொடர்பாக சுன்னத் ஜமாத் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், சுன்னத் ஜமாத் பாலர் சங்கம் அப்படின்னு சொல்லி 3 அமைப்பும் இணைந்து ஒரு கூட்டான ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பில் போய் பேசிய வீடியோக்களும் பலது அந்த அவங்களுடைய அந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இது நம்ம அடிக்கடி நான் இந்த விஷயத்தை சொல்லி வருகிறேன். அதாவது இந்த நான் உலகத்தில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய துலுக்கனோட ரியாக்ஷனரி இது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இது என்ன இங்கே பயங்கரவாதிகள் உருவாவதற்கு காரணமே இந்த ஹதீஸ் தான். ஏற்கனவே நான் பலமுறை ஸ்ரீ டிவியில் செய்திகள் சிந்தனைகளையும் சொல்லியிருக்கேன். இது தவிர தனியாக எதிர்வினை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளில் நான் இந்த ஹதீஸை நான் ஏற்கனவே கோட் பண்ணியிருக்கேன். எதை நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தண்டை அவன் அவ்வளோ வெறும் பயங்கரவாதி ஆக்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை இதை அவன் பேசி இதோ பாரு எங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து இந்த நீங்கள் ஆரூடம் சொன்னதாக ஒன்று சொன்னீங்க. அதாவது வெள்ளைக்காரன் வந்து போனதுக்கப்புறம் இங்கே வந்து ஹிந்து அடிப்படைவாதிகள் இங்கே ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் மீண்டும் இது துலுக்க நாடாகும். இது வந்து ஏதோ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மௌல்வி சொன்னான்னு அந்த மௌல்வி இந்த ஆள் கோட் பண்ணுறாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கும், நான் உனக்கு சொல்கிறேன். அந்த காலத்திலிருந்து உங்க நபி சொன்ன காலத்திலிருந்து இன்னைக்கு வர இம்புட்டு பயிலுக படையெடுத்து வந்தீங்களேடா, ஒத்த நாளையாவது இந்த நாட்டில் உங்களால உருப்படியா ஆள முடிஞ்சதா? அடி உதைக்கும் அரிசி குருணைக்கும் பயந்து போற கூட்டம் உங்களை மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இல்லை. நீ முதல்ல தெரிஞ்சுக்கும். இந்த துலுக்கம் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் 100 வருஷத்துல அந்த நாட்டை துலுக்க நாடாக்குவோம். நீங்க இதுவரை 1000 சில்லற வருஷமா அந்த நாட்டுக்கு தொடர்ந்து படையெடுத்து வந்து உங்களால ஏன் இந்த நாட்டை வந்து துலுக்க நாடா ஆக்க முடியல அப்படின்னு சொன்னா, நாங்க எல்லாம் போராடுற டிஎன்ஏ வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. முதல்ல அடி உதைக்கு உன் முன்னோர்கள் மாறி போயிருக்காங்க, என் முன்னோர் மாறல. அதனால உனக்கு வந்து இந்த நாட்டை நீ மாத்தலாம், நீ கனவு தான் காண முடியும். அந்த கனவை உடைக்கிறதுக்கு எப்படி செய்யணுங்க கூடியது என் டிஎன்ஏலே ஒளிஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னும் இந்த நாடு இந்துக்கள் பெரும்பான்மையான நாடாக இருக்கு. அதனால இந்த மாதிரி அவர் ஆரூடம் கண்டாரு, அந்த ஆரூடத்தை கண்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அபூ ஹுரைரா அப்படிங்கக்கூடிய ஒரு சொன்ன ஹதீஸில் இது வருது. அதை அந்த ஆள் சொல்லலை. அதில் நான் வேணா சொல்கிறேன், நான் அடுத்த இதில் அவர் வேணா திருத்திக்கட்டும். அபூ ஹுரைராவோட ஹதீஸில் அது வருது. அப்போ நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டை நாங்கள் படையெடுத்து துலுக்க நாடாக்குவோம், இதுதான் எங்களது நோக்கம்னு ஒருத்தன் சொன்னதுக்கப்புறம் இதுவரை அவன் ஏன் கைது செய்யப்படவில்லை? அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் நாங்கள் அழிப்போம் அர்த்தம் தானே? அப்ப இந்த நாட்டில் உள்ள இந்துக்களை அழித்து நான் துலுக்க நாடு ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவேன்னு சொல்லக்கூடியவனை இதுவரை இந்த தமிழ்நாடு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததின் காரணம் என்ன? இந்த சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு உண்டு, அதுல கொஞ்சம் பேரெல்லாம் ரொம்ப புத்திசாலி, ஹேட் ஸ்பீச் அப்படிம்பாங்க. அப்ப இதெல்லாம் அந்த ஹேட் ஸ்பீச்ல வராத. ஏன் இப்ப சுவமோட்டோன்னு ஒண்ணு சொல்லுவீங்களே அடிக்கடி, இப்ப உங்க கண்ணில் வந்து சுவமோட்டோ எல்லாம் படாதா? நுபுர் சர்மா பேசின மட்டும். நுபுர் சர்மா என்னத்த சொல்லிச்சு? அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அந்த அம்மா ஒன்றும் சொல்ல, இப்படித்தாண்டா உங்க புஸ்தகத்துல இருக்குன்னு சொல்லிச்சு. உடனே அது ஹேட் ஸ்பீச்சா. அதே புஸ்தகத்துல இருக்கிறத இப்ப இவன் சொல்லியிருக்காங்க. அப்ப நூபுர் சர்மாவுக்கு ஒரு நியாயம், இந்த பயலுக்கு ஒரு நியாயமா? இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய புத்திசாலிகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ நீதிக்கும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குங்கக்கூடியது வந்து உண்மைக்குமே இந்த நாட்டுக்கு ஆபத்தான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏதோ இந்த துலுக்க பேசிட்டாங்கிறது நான் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. இதை காலங்காலமா இவன் இதைத்தான் செய்துக்கிட்டு வரேன். நான் தான் ஆதாரத்தோடு சொல்லிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. அதனால நீங்க ஏதோ ஒரு அமைப்பு நம்ம வந்து அங்க ஒரு 4 பயங்கரவாத அமைப்பை தடுத்தாச்சுன்னா நிற்காது. அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் மொத்தமும் குரான் ஹதீஸிலிருந்து நீக்கப்படும் வரை
இந்த அடிப்படைவாத சிந்தனை என்பது வளர்க்கப்படும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால இதோட சொல்யூஷன் அங்கதான் இருக்கு, இந்த சொல்யூஷன் இங்க இல்லை. இதைத்தான் பழைய ஷியா வக்ஃப் போர்டு சேர்மனார் இந்த ரிஸ்வி சொன்னார். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எங்க புஸ்தகத்துல இருக்கு, அதுதான் பயங்கரவாதிகளை உருவாக்குது, அதை முதல்ல நீக்குங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது சரிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அது இந்த காலத்துல இருந்து இல்லை. இப்ப பாருங்க, தலக்கோட்டா யுத்தம், அதுலதான் விஜயநகரா கடுமையான தோல்வியை சந்திக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 2 துலுக்க பேரை பிடிச்சு வச்சிருந்தாரு யாரு, ராமராயா. அதாவது சதாசிவராயா தான் ராஜா, நான் ராமராயா தான் டெக்னிக்கலா எல்லாம் ஆட்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த 2 பயல்களும் துரோகம் பண்ணி தலக்காட்டா யுத்தத்துல ராமராயாவை போட்டு தள்ளிடுறாங்க. அப்ப எல்லாரும் தாமெல்லாம் துலுக்க, நம்மெல்லாம் இந்த நாட்டு, இதே மாதிரியான ஹதீஸும் குரானும் தான் அவர்களை சொந்த ராஜாவுக்கு துரோகம் செய்ய வைத்தது. இன்னைக்கு நம்ம ஊர்ல திப்பு சுல்தான் கொஞ்சம் பேர் இழுத்துக்கிட்டு நடப்பான். இந்த திப்பு சுல்தான் இங்க இருந்து ஒரு லெட்டர் எழுதினான் ஆப்கானிஸ்தான் அமீருக்கு. என்ன லெட்டர் எழுதினா அப்படின்னா, நீ அங்கிருந்து படையெடுத்துவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இஸ்லாம் சாம்ராஜ்யத்தை பண்ணுவோம், நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதே ஹதீஸும் குரானும் தான் அன்னைக்கும் பிரயோஜனப்பட்டது. இதே வேலையை செய்யுங்கள், இப்படித்தான் ஜின்னா அறைகோல் கொடுத்தான். அதே ஜின்னாவுக்காக தமிழ்நாட்டில் அதை அப்படி ஆம்பிளிஃபை பண்ணி கொடுத்ததுதான் இந்த காயிதே மில்லத்து. இதே அறைகூவல் தான் எங்க கொடுக்கப்பட்டது, கிலாபத்தில் இந்துக்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் மலப்புரத்தில் கொடுக்கப்பட்டது. காலங்காலமாக இதே ஹதீஸும் இதே குரான் வசனங்களும் தான் பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கு இந்த நாட்டில் பயன்படுத்தப்பட்ட வந்தன. இன்னைக்கு இதே விஷயத்தை தான் இவனும் சொல்றான். இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, ஜின்னாவால் இந்த நாடு பிளவுபட்டது, லட்சக்கணக்கான இந்துக்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், கோயில்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, கொலைகள் நடத்தப்பட்டன. இதே வேலையை திப்பு சுல்தான் செய்தான். அவன் நம்ம அப்பா எதிர்ந்து 7000 கோவில் அடிச்சான்னு மைசூர் கெசட்டியர்ல இருக்கு. அப்புறம் இந்த நாட்டுல அதுக்கப்புறம் நடந்த கலவரங்கள்லயும் இதே விஷயம் தான் நடக்குது. இப்ப இவனும் இதே பிரச்சாரத்தை பண்றான். அப்ப இதே பிரச்சாரத்தினால் இவ்வளவு நஷ்டங்கள் வந்தது, அதே பிரச்சாரத்தை இவன் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அப்ப இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்டுங்க கூடியது ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு தோணல? சரி, இவன் இதை மட்டும் செய்யல. நீங்க ஒரு 3 அமைப்பு பேர் சொன்னீங்க, தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத்து, சுன்னத் ஜமாத் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன், சுன்னத் ஜமாத் பாலர் சங்கம். பாலருங்கிற வார்த்தை சமஸ்கிருதமாச்சு, அதை நீங்க யூஸ் பண்ணலாமா? நல்லா கோச்சிக்க மாட்டாரு. சரி, பண்ணிவிட்டிய. இவனுக்கு 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கான், 2024 எல்லா மதரசாக்களுக்கும்னு ஒரு யாத்திரை நடத்தியிருக்கான். இந்த எல்லா மதரசாக்களுக்கும் யாத்திரை நடத்திய இந்த அமைப்பு, நாங்க அதுல தாவான்னு அதுக்கு பேர் வேற சொல்றாங்க அந்த யாத்திரைக்கு. அதாவது விர்ச்சுவலி மதம் மாற்றக்கூடிய யாத்திரை. இந்த அமைப்பு இவரை பயன்படுத்தி இருக்கு. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த சித்தாந்தத்துக்கு உடன்பட்டதுனாலதான் நீங்க அவனை கூப்பிட்டு வச்சிருக்கிய. நிச்சயமாக. அப்ப இவன் ஊரா போய் இந்த மாதிரி ஒரு மதமாற்ற வேலையை செய்திருக்கிறான். அப்ப இந்த அடிப்படைவாத கருத்து தமிழகத்துல எப்படி பரவி இருக்கு? அவங்களே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த யாத்திரை எப்படி இந்த 3 அமைப்புக்குள்ள கொடியை வச்சு ஒரு சின்ன தமிழ்நாடு மேப்ல அவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கன்னு ஒரு கொடியை போட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்காங்க. தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வைங்க. நம்ம இதை சொன்ன உடனே அப்புறம் அதை அவங்க ரிமூவ் பண்ணவும் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் தைரியம் எல்லாம் கிடையாது. அதனால அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. அப்போ எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியாக பிரச்சாரம் செய்வார். அப்ப இந்த தாவாவின் நோக்கம் என்ன? மதமாற்றம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த ஆள் இப்ப எங்க இருக்காரு? கம்பத்துல இருக்காரு. தயவுசெய்து இப்போ கம்பத்துக்கு போயாச்சு அப்படின்னா, கம்பத்தில் நீங்கள் கேரளாவிலிருந்து நீங்கள் உள்ளே இறங்கி வர்றேன்னு வைங்க, ஆரம்பத்தில் உள்ள முதல் 2-3 வார்டு பார்த்தீங்கன்னா அந்த மலையை ஒட்டி துலுக்க மட்டுமே தான் இருக்காங்க. அங்கேருந்து பல இடங்கள்ல இருந்து ஹிந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை செய்யப்பட்டு விரட்டப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இது சம்பந்தமாக அந்த கம்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. லோகநாதன் என்பவருக்குள்ள வீட்டை பூந்து கூட தாக்கினார்கள். இது கம்பத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம அதை தொடர்ந்து என்ன கவனிக்கணும்னா, அங்கே RSS அமைப்பை சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் கூட தாக்கப்பட்டார். இதெல்லாம் கம்பத்தில் நடந்தது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, அந்த நேரத்தில் அதெல்லாம் நான் கவர் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன், வீடியோ எடுத்து அந்த இடத்துக்கு. உள்ளே போவதற்கு கூட நம்ம போலீஸ்காரங்க அனுமதிக்கலை. எப்படி போகணும்னு நமக்கு தெரியும்ல, நம்ம வேற இடத்துல போய் அந்த வீடியோலாம் எடுத்துக்கொண்டு வந்தோம். இதுவும் நடந்தது. அப்போ அன்னையிலிருந்தே கம்பம் ஒரு இது. அது எந்த மாவட்டத்தில் வருது? தேனி மாவட்டத்தில் வருது. இப்ப இந்த ஆள் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு பொம்பளை மதரசாவுக்குள்ள பிரின்சிபலாக இருக்கிறார். இந்த தேனியிலேயே இன்னொரு இது இருக்கு, முத்துத்தேவம்பட்டிங்கக்கூடிய ஒரு இடத்துல அறிவகம்னு இன்னொரு மதம் மாறியவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு இருக்கு. அந்த முத்துத்தேவம்பட்டி அறிவகம் என்னன்னா, நம்ம ராமலிங்கம் கொலை, பல குண்டுபிடிப்பு கேசுகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவகம்.
அது பிஎஃப்ஐ என்ற பெயரை டைரக்டா யூஸ் பண்ணல, அதனால அதுக்குள்ள சீல் வச்சதை வந்து மாத்துன்னு சொல்லி நம்ம நீதிமன்றங்கள் எல்லாம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. எவ்வளவு பெரிய மனசு நம்ம நீதிமன்றங்களுக்கெல்லாம். அதாவது அப்படியே அந்த ஏக்கரத்தான் விரியுது மனசு. அதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு பிரின்சிபால் இருந்தார். அந்த பிரின்சிபால் ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். ஒவ்வொரு ஊர்ல எங்களுக்கு இவ்வளவு ஆட்களை நீங்க இந்த 1.5 மாசத்துல மதமாற்றம் செய்த உதவியதற்கு நன்றி. அந்த பிரின்சிபால் அந்த லெட்டரோட காப்பி என்கிட்ட இருக்கு. நான் ஏற்கனவே அதை வெளியிட்டு இருக்கோம். இப்ப இந்த அளவு இந்த ஒரு மதரசாவுக்கு பிரின்சிபல், இவங்களும் தாவா யாத்திரை போயிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி பல இடங்கள்ல பேசக்கூடியவருக்குள்ள மதரசால இவர் என்ன பாடம் கற்றுக் கொடுப்பாரு, என்ன சொல்லி கொடுப்பாரு, அந்த குழந்தைகளை இவங்க எப்படி வளர்ப்பாங்க? இப்ப கோவை அரபிக் கல்லூரி பிரச்சனை வருது. இவ்வளவு பிரச்சனை வந்த உடனே ஐயோ அந்த கல்லூரிக்கு எதிராக இப்படி செய்கிறார்களே எப்படி செய்கிறார்களே, ரைட்டு. இப்ப பாருங்க முத்துதேவம்பட்டி, இதை இப்ப இந்த மதரசா ஏற்கனவே இந்த கோவை அரபிக் கல்லூரிக்கு அன்னைக்கு முட்டு கொடுத்த ஜவாஹருல்லா, இவர் பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியில இருந்தாரு. பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து பிலால் பிலிப்புங்கக்கூடிய சர்வதேச பயங்கரவாதியால் தொடங்கப்பட்டது. இப்ப இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு கீழே 40-50 அரபிக் கல்லூரிகள் இதெல்லாம் அவங்களோட கோர்ஸை ரன் பண்றான். இதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இதை நம்ம நாட்டில் தெரிஞ்சுக்கணும், நம்ம மக்களும் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிரிஸ்டன் யூனிவர்சிட்டியோட 2 தமிழ்நாடு அரசுக்குள்ள பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. அது யாருக்கா தெரியுமான்னா, ஒன்று பாரதியார் பல்கலைக்கழகம், இன்னொன்று மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகம். பிலால் பிலிப்புங்க கூடியவனால் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த பிலால் பிலிப்புக்கு பல நாடுகளுக்குள்ள, பாகிஸ்தானுக்குள்ள கூட பிலால் பிலிப்புக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அவன் அவ்வளவு பயங்கர மத அடிப்படைவாதத்தை சொல்லி கொடுத்தா அங்க சாதாரண அரசு இருக்க முடியாதுன்னு பயந்து சொல்லக்கூடிய பயங்கரவாதி. அவனுக்குள்ள பல்கலைக்கழகத்துக்குள்ள யாரிடா எம்ஓயு போட்டிருக்காங்கன்னா, பாரதியார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரனால் பல்கலைக்கழகத்து இன்னும் அது ஒரு விசேஷமான பல்கலைக்கழகம். ஏன்னா இந்திய இராணுவத்தையும் இந்த காவல்துறையினரையும் ரேபிஸ்ட், லூட்டர்ஸ் அப்படின்னு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். ஏன்னா வாக்கிங் வித் காமரேட்ஸ்னு அருந்ததி ராய் எழுதின புஸ்தகத்தை சிலபஸில் வைத்த பல்கலைக்கழகம். ஔவையாரை கேவலமாக உருவப்படுத்தின பாடத்தை வைத்த பல்கலைக்கழகம். அவன் இந்த யூனிவர்சிட்டி கூட இல்லாமல் வேற எந்த யூனிவர்சிட்டி கூட அவன் வந்து எம்ஓயு போடுவான். நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம நாட்டில் உள்ள இந்த லட்சணத்துல என்ன அப்படின்னு சொன்னா, கவர்னர் எல்லாம் இருக்கக்கூடாது, முதல்வரே அதுல வந்து விசியா இருக்கணும். இன்னும் வேற அற கண்ட்ரோல்ல இருக்கும்போதே இவ்வளவு அராத்து பண்றான்னா, இவன் கண்ட்ரோல்ல முழுசா போயாச்சுன்னா இந்த பல்கலைக்கழகங்களோட நிலைமை என்ன ஆகும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ எல்லா மதசாக்களும் இவர்கள் தொடர்புல வரக்கூடிய சாதாரண எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் என்ன லட்சணத்துல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் அதுல சில சிலபஸ்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா ஓட்டோமன் பெயரை பத்தின வரலாறெல்லாம் இருக்கிறது. செமஸ்டர்ல எலக்டிவ்ல வந்து ஓட்டோமன் எம்பையர்லாம் எலக்டிவா வருது. அப்ப அவனுக்கு வந்து கிலாஃபத்துக்கு ஆதரவு போராட்ட மனப்பான்மை இல்லாம என்ன வரும்? கோர்ஸை எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் நம்ம வந்து இவருக்குள்ள பேச்சை பார்க்கணும். இந்த விஷயம் தான் எல்லா இடத்துலயும் சிலபஸா இருக்கு. அப்ப இந்த நாட்டை படையெடுத்து வரணும், இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மதரசாக்கள் தமிழகத்தில் இயங்கி வருகிறது. இதற்கு இந்த அரசு அனுமதிக்கிறது அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த அரசு என்பது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்ல வேற எங்கிருந்தாவது நிர்வகிக்கப்படுகிறதா? அப்ப இது வந்து தேசத்துக்கு விரோதமான செயலாக கருதப்படுமா, கருதப்படாதா? தேச விரோதம். சரி, இந்த யாத்திரையோட பிரச்சாரம் இது இவங்க மட்டும்தான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னா 4-5 காலேஜ் தான் இப்ப தெரியும். இப்ப லேட்டஸ்டா பாருங்க, இப்ப என்னடான்னா நம்ம திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில ஒரு பிரச்சனை. அதுக்கு ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு. ஷவுக்கத் அப்படிங்கிறவர் ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த ஆற்காடு இளவரசர் இருக்கார்ல, நம்ம ஊர்ல நம்ம என்ராம், கமலஹாசன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஹார்மனி இந்தியான்னு ஒரு அமைப்பு நடத்துவாங்க. இந்த கமலஹாசன் என்ராமுக்கெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கெல்லாம் சேர்ந்தானே இந்த அமைப்பு நடத்துறிய, அதுல அவங்க ஒரு டைப் ஆஃப் துல்கர்களாம், அவங்க ஃபாலோ பண்றது அவ்வளோத்தையும் இப்ப மாத்தி தடுத்து வேற சிஸ்டத்தை உள்ள புகுத்தி கொண்டு இருக்குது இந்த ஆற்காடு இளவரசர் குடும்பம்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்ப லேட்டஸ்டா. ஏண்டா
உங்க துலுக்க மதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவோடையே உன்னால ஹார்மோனியஸா இருக்க முடியலையே, நீ அப்புறம் எதுக்கிட்ட இந்தியாவுக்கு ஹார்மோனியை பத்தி பேச வர? திருமாவளவன் வேற, உலகத்துல சகோதரத்துவத்தையும் எல்லா சமத்துவத்தையும் சொல்றது இஸ்லாம். முதல்ல இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வை. அவங்க ஏதோ ஒரு முறை, அவங்க ஏதோ ஒரு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை அவ்வளவுத்தி இப்ப இவ வந்து நிப்பாட்டி விட்டாகலாம். ஏன்? இந்த மசூதி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்களுக்குள்ள கண்ட்ரோல்ல வருதான். இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, மன்னராட்சி இந்த நாட்டை விட்டு போயிடுச்சு இல்ல, வேற ஹிந்து ராஜாக்கள்ட்ட இருந்து புதுக்கோட்டை ராஜா அரண்மனையை நீங்க பிடிச்சி கலெக்டர் ஆஃபீஸ் ஆக்கி போட்டிய, ஒவ்வொரு ராஜாட்ட இருந்து நீங்க எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் நீங்களே சாப்பிட்டுக்கிட்டே அரசாங்கம். ஏன்டா அப்ப இப்ப இந்த ஆற்காடு ராஜாக்குள்ளதை மட்டும் நீ ஏன்டா அவங்க கையில வச்சிருக்க? அது நீ நியாயத்துக்கு பிடுங்கி இருக்கணும்ல. ராஜராஜன் கிட்ட அவன் பரம்பரை இருந்தாலும் நாங்க தஞ்சாவூர் கோயில நாங்க கொடுக்குறோம்ங்கிறான். சரியா? இப்பதான் இவன் இல்லையே, ஏன்னா நீங்க தான் வந்தாச்சு, இப்பதான் ராஜாவே இல்லையே, ராஜா இல்லாத நேரத்தில் எப்படி நாம் கொடுக்க முடியும் கேக்குறீங்கல்ல. இப்பதான் ராஜா முறையே இல்லையே, அப்புறம் இவர் எங்க நவாப்பு, இப்ப மட்டும் அவன் கண்ட்ரோல்ல ஏன் இருக்கணும்? அது நீ அரசாங்கம் எடு. பாரம்பரியமா என்ன வழிபாடு அங்க நடந்துகிட்டு இருக்கோ அந்த வழிபாடை நீ பாதுகாரு. அப்ப இது மட்டும் என்ன மத சொத்தா தனி சொத்தா? இப்ப அடுத்த கேள்வி வரணும்ல. அங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன் ஒரு முறையில கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஐயா, உனக்கு அந்த முடிவுல இருந்து நீ மாறிட்ட, நீ ஒரு பயங்கரவாத கூட்டத்தோட நீ சேர்ந்துட்ட. இப்ப அவ்வளவு பேரை நீ பயங்கரவாதி ஆக்குறிய. இப்ப அவங்க புகார்ல எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி எங்க முறைப்படி உள்ள பயான் எல்லாம் இருந்துச்சு, இப்ப இருக்கிற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவன் எல்லாம் இந்த மசூதியில வந்து இவங்க பயானுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல உள்ள பிள்ளைகள்லாம் இப்ப வந்து பயங்கரவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப அவங்க வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போ எப்படி வந்து மூளைச்சலவை செய்து சாதாரண துலுக்கர்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்படுகிறார்கள், அதுக்கு இந்த அரசாங்கங்கள் எப்படி துணை போகிறது, இதைத்தான் நம்ம கவனிக்கணும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனையா இருக்காத? நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள் ஏதோ ஒரு முறையில அவன் பாட்டு அங்க தொழுதுகிட்டு இருந்தானோ, எந்த ஹிந்துவும் அதை தடுக்கல. இப்ப யாரு தடுத்திருக்கா? இன்னொரு துலுக்கம் தானே தடுத்திருக்கேன். அப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப துலுக்கனுக்கு யாரா எதிரி? அவங்களே தான். அவன் தானே எதிரி. பயங்கரவாதி தானே இன்னொரு பயங்கரவாதி தானே எதிரி. அப்ப சாதாரண ஒரு துலுக்கனை யாரு பயங்கரவாதி ஆக்குறது? இந்த மாதிரியான பிரீச்சர்ஸ் தானே மாத்திரிய. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு போக்கு இல்லை. ஏன்டா இந்த மாதிரி அயோக்கியத்தனை நடக்குதுன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவனை பயங்கரவாதின்னு சொல்றது. ஹிந்துஸ் அந்த உண்மையை ஒரு ஹிந்து சொன்னான்னா அவன் பயங்கரவாதி. இந்த உண்மையை அவங்க குரூப்ல இருந்தே ஒருத்தன் சொல்லியாச்சுன்னா அவனை வந்து துரோகிங்கிறது. அப்போ இந்த நாட்டை படையெடுத்தாச்சுன்னா சொர்க்கத்துல இடம் அப்படிங்கக்கூடியதுதான் இது மைய கருத்துன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நாட்டில் ஏன் இருக்க வேண்டும்? போலாமே பாகிஸ்தானுக்கு, போலாமே ஆப்கானிஸ்தானுக்கு, போலாமே பங்களாதேஷுக்கு. சிஏஏ சட்ட திருத்தம் வந்தோடனே ஏனண்டா நீங்க எதிர்க்கணும்? உங்களுக்கு தான் இந்த நாட்டில் வந்து துலுக்கனெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்கிறீங்க. அப்புறம் ஏன்டா அந்த நாட்டில் உள்ள துலுக்கம் இந்த நாட்டுக்கு வரான்? அப்ப இந்த நாட்டு துலுக்கெல்லாம் அங்க போயிருக்கணும். ஏதாவது துலுக்கம் இங்கிருந்து போனானா? இல்ல, ஒரு துலுக்க போறான் பாம்பு வைக்க ட்ரைனிங்கு போயிட்டு திருப்பி வந்து குண்டு வைக்கிறான். இதுக்கு தான் போறான். ஆனா ஒரு பயலும் இங்க உள்ள ரேஷன் கார்டோ பாஸ்போர்ட்டோ வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு பயலும் போல. அங்க உள்ள பயலுக்கு தான் திருட்டுத்தனமா இந்த நாட்டுக்குள்ள வரான். ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் பர்மால ரோஹிங்கியா துலுக்கணும் வரான். ஏன்னா இந்த நாட்டுல தான் துலுக்கனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்புறம் ஏன்டா அவன் இங்க வரணும்? அவ்வளவு கொடூரமான நீங்க தானே சொல்லிவிட்டிய. அப்ப நீங்க தாண்டா இங்க இருந்து அங்க போயிருக்கணும். அப்ப இங்க வந்து நீ என்ன பண்ற? இந்த நாட்டை ஒழிக்கணும்னு வர. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துலுக்கனும் இது ஒரு டெமோகிராபிக் இன்வேஷன். ஏன்னா இந்த சித்தாந்தத்தை ஏத்து இந்த நாட்டுக்குள்ள வரான்னா அவன் என்ன பண்ண போறான் அந்த நாட்டுல அடுத்தது? அப்ப பட்டவர்த்தனமாக ஒருத்தன் அறிவிச்சு சொல்றான். இந்த அறிவிப்புக்கு அப்புறமும் இவன் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு இந்த நாட்டிற்கு துரோகம் செய்யும் அரசு. ஏன் இதுவரை இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல? இதுக்கு இடையில கேட்டாச்சுன்னா ஒருத்தர் இருக்காரு, ஒரு மத்திய உள்துறை அமைச்சர், அவர்கிட்ட போய் கேட்டா, ஐயா தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கே, நம்ம போய் கேட்டோம்னா அவர் என்ன சொல்றார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரியாகும். வங்காளத்தில் இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரியாகும். சரி, அப்ப இவர் எதுக்கு இருக்காரு? அப்ப அந்த கேள்வி வருது இல்ல? அப்ப உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பே கிடையாதா? அப்ப எல்லா இடத்துலயும் மாநிலத்தில் உள்ள ஆட்சி தான் முடிவு செய்யும் அப்படின்னா இப்ப நீங்க எதுக்கு மந்திரியா இருக்கணும்? ஏதாவது ஒரு இடத்துல இன்டர்வியூ பண்ணணும்ல. இந்த நாட்டை பாதுகாப்புறது உங்க தானே உங்க கடமை. அதனால நீங்க உள்துறை அமைச்சராக இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு எப்படின்னு சொன்ன ஒரு பேராபத்தில் இந்த தேசம் இருக்கிறது, பாராமுகமாக இருக்கிறது மத்திய அரசு, பயங்கரவாதத்துக்கும் பிரிவினைவாதத்துக்கும் ஆதரவாக மாநில அரசு இருக்கிறது. அப்போ ஹிந்துக்களை ஹிந்துக்கள் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் அண்டர்லைனிங் மெசேஜாக நான் இந்த செய்தியில பார்க்கிறேன்.
கீழடியை வைத்து மீண்டும் தமிழகத்துல அரசியல் செய்ய தொடங்கியுள்ளார்கள். கீழடி ஆய்வுகளை உடனடியாக அப்படியே ஏற்றுக்கொண்டு அவற்றை வெளியிட வேண்டும். கீழடி ஆய்வு முடிவுகளை ஜீரணிக்க முடியாமல் மத்திய அரசு அதை தள்ளி போட்டு கொண்டே வருகிறது. அதனாலதான் அமர்நாத் பழிவாங்கப்படுகிறார். அவர் அடிக்கடி தேவையில்லாமல் அவரை இடமாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவர் அது போல செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பல அமைப்புகளும் இதுக்கு கோரிக்கைகள்லாம் வச்சு போராட்டம்லாம் நடத்தி இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் ஒரு இதுவாக லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் கீழடி பீப்புள் அப்படிங்கிற பேர்ல ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வேற அதுல வெளியாகி இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இதுல இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறதுனா, இந்த கீழடி ஆய்வுகள் இதுல இருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் கார்பன் டேட்டிங்லாம் இங்கெல்லாம் பண்ணல, அமெரிக்காலேயே பண்ணி அவங்களே சொல்லிட்டாங்க, ஆனாலும் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் இங்க அது சொல்ற அந்த டாபிக் அப்படிதான் பேசுறாங்கல்ல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது 2500 வருஷத்துக்கு முற்பட்டது இது நாகரிகம் என்பது. அது வைகை நதியை ஒட்டி இந்த கீழடி கிட்ட வைகை நதி பார்த்துருக்கு. அதனால வைகை நதி நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு பெரிய கதை எழுதிருக்காங்க. அதாவது போட்டில் வந்தாங்க, போட் இருந்தது, அங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் உண்டு போனாங்க அதுல. அப்புறம் இப்படிலாம் ட்ரெயின் நடந்தது. அந்த அதில் அங்கே கண்டெடுக்கப்பட்ட அந்த இதையெல்லாம் ஏற்றி இந்த மாதிரி தான் குழந்தைகள் விளையாடினார்கள். அப்புறம் ஹார்ஸை வச்சு, அதாவது குதிரையை வச்சு அங்கே விவசாயம் பண்ணார்கள். அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கதையெல்லாம் அதில் எழுதியிருக்கிறார்கள். நானும் அந்த விஷயம் கொஞ்சம் நிறைய பார்த்தேன். அந்த சைட்டுக்கு நான் போயிருந்தேன் அது ஆரம்பத்தில் எக்ஸ்கவேஷன் சமயத்தில். இப்போ எனக்கு அதுக்கு இந்த விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை கேள்விகள், அதே மாதிரி சில அடிப்படை தகவல்களும் அதில் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். அமர்நாத் ராமகிருஷ்ணா என்பவர் முதல்ல இந்த கீழடி சைட்டை கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட்டில் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அந்த பக்கத்தில் ஒரு ஆசிரியர், அவர் தான் முதல்ல இந்த பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு ரிச் ஈல்டு இருக்கக்கூடிய இடம் இருக்குங்கக்கூடியது அவர் தான் முதல்ல கொண்டு வர்றார். அவர் கொண்டு பல வருஷமாக தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த சைட்டு பக்கம் கூட போகல. முதல்ல அந்த சைட்டில் கை வைக்கக்கூடியதே மத்திய அரசுக்குள்ள ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அப்போ தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அந்த ஆசிரியர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் அதில் கை வைக்கலை? இந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லணும். அப்புறம் அமர்நாத் ராமகிருஷ்ணா தோன்றாரு. தோண்டி அதோட ஈல்டு பெரிய அளவில் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கிடைத்திருக்கு சில விஷயங்கள், இல்லைன்னு யாரும் மறுக்கலை. நம்மளும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். ஏன்னா நம்ம ஊரை பற்றின விவரம் நமக்கு தெரியறதில்ல, நம்மளையும் கூட சந்தோஷப்படுறது யாராக இருக்க முடியும். ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கிறோம். உடனே அவர் ஒரு அரசியல் ஆக்கின உடனே நாங்கள் ஏஎஸ்ஐ நம்ப போவதில்லை, அந்த சைட் அப்படியே தமிழ்நாட்டு ஆர்கியாலஜிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கையில் அதை கொடுக்குது. அதுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்தவர் யார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஸ்டாலின் கூடயே இருக்கக்கூடிய உதயச்சந்திரன், அவர் அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அப்போது மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் மந்திரியாக இருந்தார்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் அவங்க மனைவி கூட கிறிஸ்தவர். ஸோ என்ன லாபி ஒர்க் பண்ணி அதை என்ன அரசியலுக்கு அதை பயன்படுத்த போகிறார்கள் இங்கக்கூடியது நமக்கு நன்றாக தெரியும். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, சு வெங்கடேசன் சமீபத்தில் பேசும்போது கூட நான் அழுத்தம் கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு ஆர்கியாலஜி எடுத்தது, இல்லைன்னா எடுத்திருக்காது அப்படின்னாரு. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியலை அப்படின்னு சொன்னால், ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸுங்கக்கூடியதை சயின்ஸ் உறுதிப்படுத்த வேண்டுமா, அரசியல்வாதி உறுதிப்படுத்த வேண்டுமான்னு எனக்கு இன்னைக்கு வர தெரியலை. ஒன்று, சரி, தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஜியாலஜியிலிருந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருள் எடுக்கும்போது அந்த ஒரு பொருள் எத்தனை அடியிலிருந்து எடுக்கப்பட்டது, அப்போ அந்த இடத்துல இருக்கிற மண் படிமம் எவ்வளோ வருஷமானது, இந்த மாதிரியெல்லாம் ஸ்டடி உண்டு. அந்த மாதிரி யாருமே அந்த இடத்துக்கு போகக்கூட இல்லை, அந்த மாதிரியான யாரையும் கூப்பிடக்கூட இல்லை தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அடுத்தது, இப்போ அமர்நாத்துக்குள்ள ரிப்போர்ட், சரி, அதில் சில கொரி கேட்குறாங்க. இப்போ நான் பிஹெச்டிக்கு அப்ளை உண்டு, நான் எல்லாம் ரிசர்ச் எல்லாம் முடிச்சு நான் என்னோட தீசிஸை சப்மிட் பண்ணுறேன். அந்த தீசிஸில் கொரி கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். கேட்டுத்தானே சர்டிஃபிகேட் கொடுப்பான். ஆமா, கேட்காம யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ அவங்க சில கேள்வி கேட்குறாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு அதுக்கு பதில் சொல்றதுல என்ன தயக்கம்? உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஆமா, அப்ப ஏன் உங்களுக்கு அந்த தயக்கம்? முதல் பாயிண்ட். இரண்டாவது, இடையில இந்த காசுக்கு போத்தர் பாட்டு எழுதுவார் சினிமாக்கள், அவர் பேர் என்ன? வைரமுத்து. அந்த முத்து, வைரமுத்து. அந்த காசுக்கு எடுக்கக்கூடிய மீட்டு புலவர் இடையில சொன்னார், இது என்ன,
இவர்கள் நம்பிக்கையால் அடிப்படையான ராமனை ஏற்றுக்கொள்வார்கள், அதே நேரத்தில் அறிவியலின் அடிப்படையான இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, அறிவியல் அப்படின்னா என்ன? யூ ஹேவ் டு கொஸ்டின் த ஃபேக்ட். கொஸ்டின் பண்ணும், கொஸ்டின் பண்ணி நீங்கள் அதை நிரூபித்து அதை வந்து அதான அறிவியல். ஏன் அமர்நாத் ராமகிருஷ்ணாவால் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியல? அப்போ எது அறிவியல்? அடுத்தது இவர் சொல்றார், நம்பிக்கையின் அடிப்படையிலான ராமன். அந்த கீழில் தோண்டின மெட்டீரியல்ல அது இந்த பானை ஓடுகள், அதில் வந்து ஒன்றில் வந்து குவீரன்னு கிடச்சிது. சில பானோட எழுத்துக்கள்லாம் குபேரன் குபேரனை குறிக்கக்கூடியது. குபேரங்கக்கூடிய பேர் நம்பிக்கையின் அடிப்படையான ராமாயணத்திலிருந்து தான் முதல்ல பழக்கத்துக்கே வந்தது. அப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த குபேரன், நீங்க சொல்லக்கூடிய ராமாயண நம்பிக்கையிலிருந்து வந்தது. அவன் தான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா இலங்கையை நிர்ணயிக்கிறான். அப்ப இது நிர்மாணிக்கிறான். அவனை விரட்டி போட்டு அங்க ராவண வராங்கிறது தான் கதையே. அப்ப அவன் பேரைத்தான் இங்க வச்சிருக்குன்னா உங்க கீழடி அறிவியல் என்பது எங்கள் ராமாயண நம்பிக்கையில தானே இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அங்க கிடைச்ச ஒரு பானை ஓட்டுல கிருஷ்ணனுக்குள்ள கொள்ளுப்பேரன் வஜ்ரனுக்குள்ள பேரும் அங்க இருக்கு. அப்போ நீங்க சொல்லக்கூடிய நம்பிக்கையே அறிவியல்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கையில உள்ள விஷயமெல்லாம் கீழடியில கிடைக்குது. ஆனா அதுக்குள்ள அறிவியல் ரீதியாகத்தான் கேள்வி எழுப்பப்படுகிறது. அமர்நாத் நீ அதை செய் இதை செய்யன்னு கேட்கல. அந்த கேள்விக்கு இவரால் ஏன் பதில் சொல்ல முடியல? அறிவியலை வந்து நீங்க அரசியலுக்கு அறிவியலை அறகுறையா யூஸ் பண்ணி அரசியல் செய்யலாமா? இது ஒரு முறையா? சரி, இதாவது போட்டு அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப என்னடான்னா அங்க உள்ள மண்ட ஓடுகளை எடுத்திருக்காங்களாம். அந்த மண்ட ஓடு வந்து வச்சு 2500 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணியிருக்கான், ஒரு இங்கிலாந்துல உள்ள லேப், அதாவது இந்தியாவிலாம் டெஸ்ட் பண்ணப்படாது. இந்த இங்கிலாந்து யூஎஸ்லாம் இவங்க சொல்லக்கூடிய லேப் எல்லாம் பார்த்தாச்சுன்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில ஆட்கள் இருப்பாங்க. அதுல சில சைட் ஆஃப் த ரிப்போர்ட் வரும், சிலது வராது. எனக்கு என்ன, இந்த ஏல் பல்கலைக்கழகம்னு ஒன்று உண்டு. அவன் யாரடா நம்ம நாட்டில் கொள்ளையடிச்சிட்டு போனவங்கிறது, இந்த நம்ம அடிமை தொழிலை வளர்த்தி விட்டமே, அவனுக்குள்ள ஒரு நினைவு சின்ன இங்கே காப்பாற்றப்பட வேண்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்லன்னு சொல்லி கேஸ் போட்டவனுக்கு தான் இந்த கூட்டங்கள். அதில் தான் அண்ணாதுரை போய் பட்டமெல்லாம் வாங்கிட்டு வந்தது. ஸோ இந்த லிங்கை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன். அப்போ இங்கிறது அதில் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான், அதுக்கு மேலே இந்த அந்த மண்டவோட வச்சு நம்ம பார்த்தாச்சு அப்படின்னா இதுல வந்து ஒரு பர்ஷியன் ஃபேஸ் இதுல இருக்குன்னு அவன் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கான். அப்ப இப்ப என்ன ஆச்சு, இப்ப வந்து அந்த கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் யாரு? இப்ப அவன் கொடுத்துருக்கான் அவன் ரிப்போர்ட்ல அப்படியும் ஒரு வரி இருக்கு. அப்ப இதை வச்சு நான் ஒட்டுமொத்த தமிழனும் கைபர் போலன் போல வரணும் உங்களை மாதிரி நான் முட்டாத்தனமா சொல்ல முடியுமா? எனக்கு எங்க அப்பா யாரு, என் ஊர் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்க அப்பா மேலேயும் தாத்தா மேலேயும். அதனால எனக்கு எங்க ஊருக்காரன்னு நம்பிக்கை இருக்கு. எவனுக்கு நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு தான் அடுத்தவனுக்குள்ள அப்பா யாருங்கிற ஆராய்ச்சிக்கு போவான். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்ப அந்த ரிப்போர்ட்ல இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகை, அதுல இன்னைக்கு இந்த ஆர்டிக்கிள் ஏதோ நேத்தியோனோ வந்திருக்கு. அதை பத்தி ஒவ்வொன்று சொல்றாங்க. கப்பல் அங்கிருந்து வந்தது, அழகங்குளத்துல இருந்து இப்படி உள்ள வந்தது, இங்க வந்து. சரி, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? அழகங்குளத்துல இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. சரி, அழகங்குளம் சைட் அதுக்கப்புறம் ஏன் யாரும் பெருசா எக்ஸ்கவேட் பண்ணல? கேள்வி வருது இல்ல? சரி, கீழடியும் கூட இன்னும் முந்திய விஷயங்கள் இருக்கக்கூடியது ஆதிச்சநல்லூர். அதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அகழ்வாய்வு தமிழகத்தின் பழமை அப்படின்னு சொன்னா இது எல்லாமே பண்ணணும்ல. அப்படி இருந்ததுன்னா கீழடி என்னைக்கு அந்த பள்ளிக்கூட வாத்தியார் கண்டுபிடிச்சாலும் அந்த காலத்துல இருந்தே நீங்க செய்திருக்கணும்ல. இந்த அகழ்வாய்வை வைத்து செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான அரசியல் இது. நான் என்ன கேட்கிறேன், அமர்நாத் ராமகிருஷ்ணா இந்த மாதிரியான queryக்கு அவர் முதல்ல பதில் சொல்ல தயாரா இருக்காரு. இப்ப சொல்லட்டும். பதிலே எழுத மாட்டேன்னா எப்படி? இந்தந்த விஷயங்கள்ல உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க ஒரு ரிப்போர்ட்ல. இல்ல நான் சொன்னது இதனால சரி அப்படின்னாது இவர் பதில் எழுதணும். இல்ல நான் மாத்திக்கிறேன்னு சொல்லியாவது செய்யணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். இது ரெண்டுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் சொன்னதுதான் வரலாறுன்னு நீ எழுதுன்னு இல்லை அர்த்தம். அப்ப இவர் எதிர்பார்க்கிறது என்ன? இப்படி நான் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பேன், ஏன் ரிப்போர்ட்டு இவங்க வெளியிடலைங்கிறதுக்கு அரசியலுக்கு நான் என் ஃப்ரெண்டு, அதாவது எப்படின்னு சொன்னா அவர் வந்து சௌராஷ்டிரா சமுதாயத்தை அந்த ஆளே முதல்ல தமிழன் கிடையாது. அதுல ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆளை வைத்து அரசியல் செய்யக்கூடியது யாருன்னா இந்த சு வெங்கடேசன் ஒரு ஆள். அந்த ஆளுக்கு எப்படின்னா ஒரு பக்கம் தெலுங்கு, இன்னொரு பக்கம் சௌராஷ்டிரா. அந்த ஆளும் தமிழன் கிடையாது. இது ரெண்டு பேரும் சேர்ந்து
ஒரு வரலாற்று மோசடி செய்கிறது தான் இந்த கீழடி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஆளே தான் சொன்னல, நாங்க ப்ரெஷர் பண்ணி தான் தமிழ்நாடு ஏத்தெடுத்தது. அவரு தான் சொன்ன, நானா சொன்னேன். அப்ப நீ அன்னைக்கே இதை வச்சு அரசியல் பண்ண, நீ ஓப்பனா ஒத்துக்கிட்டு இருந்திருக்க. அப்ப இந்த ஒரு ஃபைண்டிங்கை வச்சு, இதை வச்சு அறகுறையா ஒன்று கோட் பண்ணி அதை வச்சு இன்னைக்கு அரசியல். இதுக்கு என்னடானா பாலகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் என்னடானா அவர் ரிட்டையர்ட் ஆகி வந்து இப்போ ஏதோ ஒன்றில் இருக்காரு. அவர் ஒரு தனி தமிழ் ஸ்காலர் கிடையாது, அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கூட ஏதோ ஒரு மீட்டிங்கில் போய் சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், அது கூட நான் மறுப்பு வீடியோ போடணும்னு நினச்சேன், நேரம் இல்லாததுனால நான் அதை போடாமல் விட்டுவிட்டேன். இறைவன் தான் இந்த உலகத்தை ஏற்படுத்தினான் என்பதற்கு தமிழில் எந்த ஆதாரமும் இல்லை. சங்க இலக்கியங்கள்லேயே 3 இடத்துல வருது. எப்படின்னு சொன்னான்னா, இந்த வராக அவதாரம் வந்து பூமியை எப்படி மேலே கொண்டு வந்ததுங்கிற மாதிரி சங்க இலக்கியத்திலேயே பாட்டு இருக்கு. இந்த அடிப்படை கூட தெரியாம மேடைக்காக வாங்கின காசுக்கு கூவுனாள் தான் இந்த பாலகிருஷ்ணன். இவர் வேற இவர் கூட சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு வேலைகளுக்கு தமிழ் தெரியாது, தமிழை வச்சு பொழப்பு நடத்த தெரியும். அந்த பாலகிருஷ்ணன் தமிழன் கிடையாது. இதையெல்லாம் வைத்து ஆட்சி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கோபாலபுர கூட்டமும் தமிழன் கிடையாது. இது எல்லாமே யாருடா எங்களுக்கு பேர் என்ன காட் ஃபாதர்னு சொல்ல ஈவே ராமசாமியும் தமிழன் கிடையாது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு பய கூட இந்த செட்டிலேயே தமிழன் கிடையாது. இவன் அம்புட்டு வேறும் சேர்ந்து தமிழனை வச்சு எப்படி அரசியல் பண்றான் பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றதையே நீ ஏத்துக்கோ. இது என்ன மனப்பான்மைன்னா, இதுதான் ஆதிக்க மனப்பான்மை. மேட்டிமைத்தனம்ங்கிறது இதுதான். மைவே ஆர் ஹைவே. ஆனா இவனுகள்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவானுங்க. வா ஓப்பன் டிபேட்டுக்கு வா, வரமாட்டான். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. கீழடியை முதல்ல பண்ணது யார்? அமர்நாத் ராமகிருஷ்ணாவா, அந்த பள்ளிக்கூட வாத்தியாரா? இவ்வளவு நாள் அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அங்கே எந்த வேலையும் செய்யலை? சரி, கீழடியில கட்டின மியூசியத்துல 90% அதுல வச்சிருக்கிற எக்ஸிபிட்ஸ் எல்லாம் வெவ்வேறு சைட்ல இருந்து எடுத்தது தானே. அப்ப கீழடியில தான் அவ்வளவு எடுத்த மாதிரியான ஒரு மாயையை கொடுப்பதற்கான காரணம் என்ன? இதையும் கூட பெட்டராக ஈல்டு வந்த ஆதிச்சநல்லூரை பத்தியோ இல்லை வேற பல சைட்டுகளோ இருக்கு தமிழ்நாட்டில், இதை பத்தி எல்லாம் இதுவரை தமிழ்நாடு அரசு பேசாததற்கு காரணம் என்ன? ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வரை பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ நீங்க தானே வெள்ளைக்காரன், அதான் வெள்ளையா, நம்ம வடிவேலு காமெடி தான், வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். இந்த காமெடியை நம்மளும் நம்பணுமா? அதுக்கு அமெரிக்கா சொல்லிவிட்டார், இங்கிலாந்து சொல்லிவிட்டார். இன்னைக்கு அவன் படத்தை போட்டு தான் சொல்லியிருக்கான். அங்கிருந்து அந்த படத்தை போட்டு இதெல்லாம் பார்த்து இதுல இண்டோனாரியன் லுக் எல்லாம் தான் இருக்கு. அவனும் கரெக்டா அதுல மீசையை வழிச்சு வச்சுட்டான். எப்படின்னா அது அப்பதான் அது பார்க்க நம்ம பாதிரியார் ஜெகத் காஸ்பர் மாதிரி இருக்கணும்னு. அவன் அதுலயும் அவன் எவ்வளவு விவரமா பண்ணி வச்சிருக்கான் பாருங்க அந்த அரசியலை. ஏன்டா இதெல்லாம் தமிழ் அடையாளமா? இதுக்கப்புறம் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்படி வந்தது, இப்படி எல்லாம் வீடுகள் உருவாகின, இப்படி எல்லாம் அது இருந்தது. சரி, அதுக்கு என்ன ஆதாரம்? மில்லட்ஸ் எல்லாம் தான், மில்லட்ஸ் இந்த 4 பயிர்களை செய்தார்கள். என்ன ஆதாரம் இருக்கு? அழகங்களும் ஓல்டு சைட், நோ டவுட். கீழடி இஸ் ஓல்டு சைட், நோ டவுட். இப்படி எல்லாம் நடந்ததுக்கு இடையில உள்ளதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இது வந்து என்னடான்னா, இது ஒரு வரலாற்று ஆர்டிக்கிள்னு சொல்லி இதை வச்சு இன்னைக்கு இந்த நாட்டில் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இது அவ்வளவும் செய்ததுல ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது. யாருக்கடா டெஸ்ட் பண்ண கொடுத்த? வெள்ளைக்கார கிறிஸ்தவன்கிட்ட கொடுத்தேன். இங்க யாரா அகழ்வாய்வு நடத்தி ரிப்போர்ட்ல விளக்கம் கேட்டா சொல்லாம இருக்கேன்? ஒரு சௌராஷ்டிராக்காரன். இதையெல்லாம் நான் தான் செய்ய வைத்தேன், சௌராஷ்டிரா தெலுங்கன் காம்பினேஷன் சொன்னது. இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வது யார்? ஒரு தெலுங்கு குடும்பம். இவங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் யாரு? ஒரு கன்னடத்து நாயகன். யோசிச்சு பாருங்க, இதையும் கூட ஒரு கேலி கூத்து இந்த உலகத்துல இருக்க முடியுமான்னு. அதனால இது வந்து நான் இந்த எலெக்ஷனுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பெய்டு ஆர்டிக்கிள், இது எதற்காக அது வந்திருக்கு அப்படின்னா, முருக மாநாட்டுக்குள்ள வெற்றி, இதை திசை திருப்புவதற்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடன் சேர்ந்து இன்றைய இந்த திமுக அரசு செய்திருக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்குள்ள தோல்விகள் எல்லாம் வெளியில் வருது. எலெக்ஷன் வர்ற நேரத்தில் இஷ்யூஸை விட்டுட்டு மொழியின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் அரசியல் செய்வதற்காக திமுக அரசு எடுக்கும் யுக்தியின் ஒன்றாக நான் இதை பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.